கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर के अच्छा नाम की महिमा हो। இந்த நாளிலே நம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வாக்கியம் आज के दिन पर ध्यान के लिए लिया हुआ वचन மத்தேயு 28வது அதிகாரம் मत्ती 28 का अध्याय அவருடைய 20வது வசனத்தை நீ வாசியுங்கள். उसके 20वां अध्याय को हम पढ़ेंगे, 20वां वचन को पढ़ेंगे। நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், मैं आपको आज्ञा देता हूँ, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். मैं देखो तुम्हें जगत में अंत तक तुम्हारे साथ संग रहूंगा। சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், चेलों को देखकर यीशु कहता है, உங்களுக்கு நான் எவைகளை கட்டளையிட்டேனோ मैं तुमको जो भी आज्ञा दिया हूँ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். उसे तुम उन्हें बताइए। உலகத்தின் முடிவு பரியந்தமும் जगत के अंत तक சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். सदा सर्वदा तुम्हारे संग रहूंगा कर कर कहते हैं। உயிர்த்தெழுந்த இயேசு पुनरुत्थान हुआ यीशु சீசர்களோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, चेलों से कहा हुआ वचन, உலகத்தின் முடிவு பரியந்தமே ये अंत के अंत तक जगत के சகல अंत तक நாட்களிலும் सदा सर्वदा நான் உங்களோடு கூட இருக்கிறேன். मैं तुम्हारे संग रहूंगा। இயேசு மரித்தார், यीशु मरा, இயேசு உயிர்த்தெழுந்தார், यीशु फिर जी उठा, பரிசுத்த ஆவியான் என்கிற ரூபத்திலே நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा के रूप में हमारे बीच में टहल रहा है। இந்த ஆவியானவர் நம்முடைய கண்களுக்கு மறைவாக்கப்பட்ட ஒரு ரூபமாய் இருந்தாலே ये पवित्र आत्मा जो हमारे आंखों पर नहीं दिखते हैं, தேவனுடைய பிள்ளைகள் அதை நம் சரீரத்திலே உணரக்கூடிய ஒரு சக்தி உள்ளதா இருக்கிறது. वो हम शरीर पे अनुभव कर सकते हैं। இந்த உயிர்த்தெழுந்த இயேசு ये पुनरुत्थान हुआ यीशु ஆண்டவர் தன் சீசர்களை பார்த்து சொல்லும் போது, अपने चेलों को देखकर कहते समय, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். जगत के अंत तक सदा सर्वदा मैं तुम्हारे संग रहूंगा। அப்ப உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். जगत के अंत तक सदा तुम्हारे संग रहूंगा। இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, आज यीशु हमें देख के कहा हुआ एक वाक्य, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் ये जगत के अंत तक சகல நாட்களிலே सदा सर्वदा நான் உங்களோடு கூட இருக்கிறேன். मैं तुम्हारे संग रहूंगा। அப்ப நம்மோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். मैं तुम्हारे संग रहूंगा करके परमेश्वर ने वाचा बांधा है। உலகத்தின் முடிவு பரியந்தம், जगत के अंत तक, நம்முடைய மரண பரியந்தம் हमारा मृत्यु तक நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. हमारे संग रहने वाला सिर्फ यीशु मसीह है। அதனால உலகத்தின் மக்கள் நம்மோடு கூட இருக்க முடியாது. इसलिए जगत के लोग हमारे संग नहीं रह पाएंगे। குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்க முடியாது. परिवार वाले, संग वाले और जो संग रहते हैं, संसार में जो संग रहते हैं, वो सब हमारे संग नहीं रह पाएंगे अंत तक। எல்லாரும் சொல்லுவார்கள், सब लोग कहते हैं, ஆனா சூழ்நிலைகள் மாறும்போது, காலங்கள் மாறும்போது விலகி போவார்கள். परिस्थिति बदलते समय, जब काल बदलते समय सब हमसे दूर हो जाते हैं। நம்மை விட்டு விலகாத தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. हमसे जो दूर नहीं होता वो अकेला यीशु मसीह है। ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். इसलिए तुम यीशु मसीह को स्थिर पकड़ लो। கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். यीशु मसीह को स्थिर पकड़ लो। காலம் மாறும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது, समय बदलते समय, परिस्थिति बदलते समय மனிதர்கள் மாறி போவார்கள். मनुष्य बदल जाते हैं। என்றும் மாறாத நம்முடைய தெய்வம் இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள். कभी न बदलने वाले यीशु को हम स्थिर पकड़ेंगे। இயேசு உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறார். यीशु जगत के अंत तक हमारे संग रहता है। நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், हमारे संग रहने वाला परमेश्वर தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தீங்கு நேரிடாதபடிக்கு நம்மை பாதுகாப்பார். हमें बुराई न आते हुए हमें संभालेगा। கர்த்தர் உங்களோடு கூட இருப்பது உண்மையானால், अगर यीशु तुम्हारे संग रहेगा वो सच्ची है तो, ஆண்டவர் நம்மோடு இருப்பது உண்மையானால், अगर परमेश्वर हमारे संग है ये सच है तो, தேவ பிள்ளைகளுக்கு எந்த தீங்கு வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். परमेश्वर के लोगों को कोई बुराई न आते हुए परमेश्वर रक्षा करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். प्रेरित पौलुस के बारे में हम पढ़ते हैं। அப்போஸ்தலனாகிய பவுல், प्रेरित पौलुस, தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர் 18:10 வாசியுங்கள். प्रेरित के 18 पढ़ेंगे। உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. तुझे बुराई करने के लिए तेरे ऊपर हाथ रखने के लिए कोई नहीं होगा। இந்த பட்டணத்தில் எனக்கு இன்னும் अनेक ஜனங்கள் உண்டு என்று சொல்கிறார். ये शहर में मेरे और बहुत से लोग है करके कहा है। அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழி செய்து கொண்டிருந்த நாட்களில், पौलुस जब भी सेवकाई कर रहा था उस दिनों पर, இவருடைய ஊழியத்துக்கு अनेक தடைகள் வந்தது. उनके सेवकाई के लिए बहुत से रुकावट आ रही थी। அவர்கள் ஊழியத்துக்கு தடைகள் வந்து सेवकाई में रुकावट आकर ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு அங்கு எதிர்ப்பு உண்டாகிறது. सेवकाई न करते हुए उनके लिए
विरुद्ध उठ रहे थे। ஜனங்கள் இந்த பவுலுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார்கள். लोग पौलुस के विरुद्ध उठ के खड़े थे। ஆவிலே பவுல் வைராக்கியம் கொண்டார். आत्मा में पौलुस उठे। இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். यीशु ही मसीह है करके यूदा लोगों को बताए। யூத ஜனங்களுக்கு இயேசுதான் தெய்வம் என்பதை பவுல் திருஷ்டாந்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். यहूदा लोगों को ही पौलुस बता रहे थे कि मसीह यीशु है। இந்த யூதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ये सभी यूदा लोग मिलकर இந்த பவுலுக்கு விரோதமாய் எழும்பி எதிர்த்து நின்றார்கள். ये पौलुस के विरुद्ध उठकर खड़े रहने लगे। இப்ப பவுலுக்கு விரோதமாய் எழுந்த யூதர்கள் எதிர்த்து நின்றபடினாலே अभी पौलुस के विरुद्ध ये यूदा लोग आकर खड़े रहने के कारण இந்த பவுல் யூதர்களை விட்டு பிரிந்து ये यहूदियों से अलग होकर பிரஜாதி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் கடந்து போகிறார். दूसरे लोगों को वो सुसमाचार सुनाने के लिए निकल पड़ा। அப்படிப்பட்ட சூழ்நிலையில वैसे परिस्थिति में ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, परमेश्वर पौलुस को देखकर कहा वो बातें, பவுலே நீ பயப்படாதே, पौलुस तू मत डर, நான் உன் கூட இருக்கிறேன். मैं तेरे संग रहूंगा। இந்த பட்டணத்தில் இன்னும் अनेक ஜனங்கள் உண்டு. ये शहर ये नगर में और भी बहुत से लोग हैं। இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது यीशु मसीह ही भगवान ने कर वो जो भी प्रचार कर रहे थे, யூத கோத்திரத்தில் தான் இயேசு பிறந்தார். यहूदा गोत्र से ही यीशु मसीह पैदा हुए। அந்த கோத்திரத்தின் மக்களே அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. वो गोत्र के लोग ही उसे वो स्वीकार न कर पाए। அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். वो लोग विरुद्ध उठ के खड़े थे। இப்பொழுது பவுல் யூதர்களை விட்டு பிரிந்து अभी पौलुस यहूदा से दूर होकर பிரஜாதி ஜனங்களுக்குள்ளே சுவிசேஷத்தை அறிவிக்க போனார். दूसरे लोगों के बीच में सुसमाचार सुनाने के लिए निकल पड़ा। யூதர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. यहूदी लोग ही उसे नहीं स्वीकार पाए। மற்ற ஜனங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? दूसरे लोग किस प्रकार स्वीकार करेंगे? இவர்களுக்கு மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்ட போது इनके बीच में जब भी सुसमाचार बताने के लिए निकल पड़े, பவுலுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிற்று. पौलुस के अंदर एक डर पैदा हुआ। பயம் அவனுக்குள்ள இருந்தபடினால்தான் उसके अंदर डर होने के कारण பவுலை பார்த்து ஆண்டு சொன்னார், पौलुस को देखकर यीशु ने परमेश्वर ने कहा, நீ பயப்படாதே, तू मत डर, நான் உன் கூட இருக்கிறேன். मैं तेरे संग रहूंगा। ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய மாட்டார். तेरे ऊपर कोई बुराई नहीं कर पाएगा। ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய तुझे மாட்டார். कोई हानि नहीं पहुंचाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது உண்மையானாய் अगर परमेश्वर हमारे संग है वो सच्ची बात है तो ஒருவனும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது. कोई भी हमें हानि नहीं पहुंचा पाएगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது उत्पत्ति के पुस्तक में पढ़ते समय அங்கே யாக்கோபை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். वहाँ पर हम याकूब के बारे में पढ़ते हैं। அங்கே ஆதியாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் उत्पत्ति के 31वां अध्याय 3வது வசனம் 5வது வசனம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது उसका 3, 5 और 13 वचन को पढ़ते समय अपने पितरों के देश और अपनी जन्मभूमि को लौट जा और मैं तेरे संग रहूंगा। तुम्हारे पिता के मुख से मुझे जान पड़ता है कि वो मुझे पहले के समान अब नहीं देखता, पर मेरे पिता का परमेश्वर मेरे संग है। मैं उस बतेल का परमेश्वर हूँ जहाँ तूने खंभे पर तेल डाल दिया था और मेरी मन्नत मानी थी। अब चल इस देश से निकलकर अपनी जन्मभूमि को लौट जा। யாக்கோபை பார்த்து ஆண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை, याकूब को देखकर परमेश्वर ने कहा बातें। யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். याकूब को परमेश्वर ने आशीर्वाद किया था। இந்த யாக்கோபு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. याकूब परमेश्वर के आशीर्वाद को नहीं पा पाया, ஆனா உலக பிரகாரமாக சகலவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். परंतु संसार के सभी आशीर्वाद को पा लिया था। அவன் அனுபவிப்பதற்கு எந்த நன்மையும் குறைவில்லை. उसको अनुभव करने के लिए कोई भी कमी नहीं थी। ஆட்டு மந்தைகள் திரளாய் பெருகி இருக்கிறது. भेड़ बकरियां बहुत बड़े हुए थे। அவனுக்கு 2 மனைவி கிடைத்தார்கள். उसको 2 पत्नियां मिली। 2 மறுமனையாட்டிகள் கிடைத்தார்கள். दोनों रखेल मिले। அவளுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். उनको बहुत बच्चे हुए। எல்லாம் சம்பூர்ணமாய் இருந்தது. बहुत संपूर्णता से थी। இந்த சம்பூர்ணத்தில் திருப்திப்பட்டு கொண்டிருக்கும் போது इसमें वो तृप्त होकर रहते समय பரலோகத்தின் தேவன் இந்த யாக்கோபுக்கு தரிசனமாகி स्वर्गीय परमेश्वर ये याकूब को दर्शन देकर யாக்கோபை
யாக்கோப்பை தட்டி எழுப்புகிறார். याकूब को उठा रहे हैं। நீ பெத்தேல்லே உனக்கு தரிசனமான கர்த்தர், मैं बेतेल में जो दर्शन दिया था वो परमेश्वर हूँ। நான் உன் கூட இருப்பேன். मैं तेरे संग रहूंगा। நீ தூணை உண்டாக்கி தூணுக்கு அபிஷேகம் பண்ணின இடத்திலே இருந்தது கர்த்தர் நான். तू जो खंबे खड़ा कर कर खंबे को तेल से अभिषेक किया वो परमेश्वर मैं हूँ। நீ இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு तू इस जगह से निकलकर நீ மறுபடியும் நீ அபிஷேகம் பண்ணின தூண் இருந்த பெத்தேலுக்கு நீ கடந்து போக வேண்டும். तू वहाँ से निकलकर जो अभिषेक किया उस खंबे बेतेल पर तू जाकर पहुँच। நீ புறப்பட்டு तू वहाँ पर जाकर உன் இனத்தார் இருக்கிற இடத்துக்கு நீ புறப்பட்டு போ. तेरे लोग जो जन्मभूमि है वहाँ पर लौट कर जा। நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார். मैं तुझे भलाई करूंगा कर कर परमेश्वर कहता है। தீங்கு செய்யும்படி உன்மேல் ஒருவனும் கை போடுவதில்லை. बुराई करने के लिए कोई तेरे ऊपर हाथ नहीं रख पाएगा। ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தரோடு கூட இருந்தால், अगर परमेश्वर तुम्हारे संग रहेंगे, கர்த்தர் நம் கூட இருந்தால், परमेश्वर हमारे संग रहेंगे, நம்மேல் தீங்கு செய்ய ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. हम पर हानि करने के लिए किसी के ऊपर नहीं आगा। 20 வருஷமாய் மாமா வீட்டில் இருக்கிறார். 20 साल से वो अपने मामा के घर पे था। மாமா வீட்டில் 20 வருஷம் இருந்தாலே 20 साल से उसके मामा के घर पर रहने पर भी எல்லா சமாதானமாய் இருக்கிறது. सभी शांति समाधान से है। உலகத்து மக்கள் நம் மூலமாய் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் வரையிலேயே संसार के लोगों को अपने द्वारा जितना आशीर्वाद मिलता है तब तक அவர்களுக்கு சந்தோஷமாய் இருப்பார்கள். वो आनंदित से ही रहेंगे। அவர் நம் நிமித்தமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது हमारे द्वारा जब भी वो आशीर्वाद पाते हैं அவர்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள். वो लोग आनंद से रहते हैं। ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது पर जब हम आशीर्वाद पाएंगे அதை அவர்கள் சகித்துக் கொள்ள முடியாது. तब वो नहीं उसको सहन कर पाएंगे। வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं யாக்கோபின் நிமித்தமாய் கர்த்தர் லாபானின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். याकूब के द्वारा लाबान के परिवार को परमेश्वर ने आशीर्वाद दिया। லாபானுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லை. लाबान के परिवार में आशीर्वाद नहीं था, ஏனென்றால் லாபான் ஒரு விக்கிரகத்தை வழிபட்டு வருகிறார். क्योंकि लाबान जो है मूर्ति पूजा करता था। இந்த லாபானுடைய வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. ये लाबान के घर पर परमेश्वर का आशीर्वाद नहीं था। ஆனால் இந்த யாக்கோபு எப்பொழுது லாபான் வீட்டுக்கு கடந்து போனாரோ, परंतु जब ये याकूब लाबान के घर पर गया, அந்த யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் லாபானை ஆசீர்வதித்தார். और याकूब के द्वारा लाबान को परमेश्वर ने आशीर्वाद किया। இப்போ லாபானுக்கு லாபானுடைய குமாரர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். अभी लाबान और लाबान के बच्चों को बहुत आनंद। ஆனா இவர்கள் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறார்களோ, अभी जितने ही आशीर्वाद कर कर ऊंचा किए जा रहे हैं, அதை பார்க்கல யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். उसी प्रकार परमेश्वर याकूब को भी आशीर्वाद कर रहा था। யாக்கோபு வெறுங்கையாய் வந்தான். याकूब तो खाली हाथ आया था। இப்பொழுது 2 பரிவாரங்களை உடைய ஒரு மனுஷனாய் இருக்கிறார். अभी 2 परिवार का एक मनुष्य बन गया। இப்போ கர்த்தர் யாக்கோபை பார்த்து, अभी परमेश्वर याकूब को देखकर நீ இந்த இடத்துல இருந்தது போது तू इस स्थान पर आओ बस हो गया, உன் இனத்தார் இடத்துக்கு நீ கடந்து போ. तो अपने जन्मभूमि की ओर लौट जा। நான் உன் கூட இருப்பேன். मैं तेरे संग रहूंगा। நான் உனக்கு நன்மை செய்வேன். मैं तुझे भलाई करूंगा। ஒருவன் உனக்கு தீங்கு செய்வதில்லை. कोई भी तुझे हानि न पहुंचाएगा। லாபானுடைய வீட்டுக்குள்ளே இருப்பது தேவ சித்தம் அல்ல. लाबान के घर के अंदर परमेश्वर की इच्छा नहीं थी। அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை யாக்கோபு. अभिषेक पाया हुआ याकूब। இந்த யாக்கோபுக்கு ஆவியானவர் தரிசனம் கொடுத்தார். याकूब को पवित्र आत्मा ने दर्शन दिया था। தரிசனம் பெற்ற யாக்கோபு, दर्शन पाया हुआ याकूब, ஆசீர்வாதத்தை பெற்ற யாக்கோபு, आशीर्वाद पाया हुआ याकूब। லாபானுடைய வீட்டிலே தரித்திருப்பது தேவனுடைய பிரியம் அல்ல. लाबान के घर पर रहना परमेश्वर की इच्छा नहीं थी। லாபானுடைய வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டும். लाबान के घर से भी बाहर निकालना है। இப்ப லாபானுக்கும் லாபானுடைய குடும்பத்துக்கும் யாக்கோபின் மீது ஒரு பொறாமை உண்டாகிறது. अभी लाबान और लाबान के परिवार लोगों को याकूब के ऊपर एक जलन उत्पन्न हुई। யாக்கோபுக்கு ஆட்டு மந்தைகள் பெருகின போது याकूब के भेड़ बकरियां बढ़ते समय அந்த யாக்கோபுடைய ஆட்டு மந்தையின் மீது லாபானுக்கு கண்ணு வருகிறது. याकूब के वो भेड़ बकरी के ऊपर लाबान एक आंख रखता था। யாக்கோபின் நிமித்தமாய் தான் ஆசீர்வதிக்கப்பட்டதை மறந்து याकूब के द्वारा वो अपने आप आशीर्वाद पाए उसे भूलकर யாக்கோபை பார்க்கிறார். याकूब को देखता है, என் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையாய் வந்தான். मेरे घर पर आते समय तू खाली हाथ आया था। இப்பொழுது 2 பரிவாரங்களை உடைய மனுஷனாய் மாறி போனார். अभी तू 2 परिवार के मनुष्य रूप में बदल गया। இவர்களுக்குள்ளே ஒரு பொறாமை. इनके अंदर एक जलन। அப்பாவும் மக்களும் பேசிக் கொள்கிறார்கள். अभी बेटा और उनके पिताजी बातें करने लगे। அப்போ சகோதரர்களும் தகப்பனும் பேசிக் கொள்கிறார்கள். अभी भाई लोग और उनके पिताजी बातें करने लगे। அவருடைய முகநாடி வேறுபடுகிறது. उनका मुंह का चेहरा बदलने लगा। யாக்கோபை காய்மகரமாய் பார்க்கிறார்கள். याकूब को उन लोग बुरा देखने लगे। காரணமில்லாமல் லாபானுடைய குமாரரு बिन कारण के लाबान और लाबान के पुत्र लोग அவர்கள் யாக்கோபுக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். याकूब के विरुद्ध उन लोग कुड़कुड़ाने लगे। இவர்கள் முறுமுறுப்பின் நிமித்தமாய்
ये कुड़कुड़ाने के कारण யாக்கோபு மிகவும் மனவேதனைப்பட்டு याकूब अपने मन में दुखित होकर தன் மனைவிமார்களை அழைத்து अपने पत्नियों को बुलाकर எனக்கு தரிசனமான கர்த்தர் தந்த அந்த பூமிக்கு நாம் கடந்து போவோம். परमेश्वर ने मुझे जो दर्शन दिया उस जगह पर हम जाएंगे. எனக்கு கர்த்தர் தரிசனமான இடம் பெத்தேல். मुझे परमेश्वर ने दर्शन दिया हुआ जगह बेतेल. இந்த பெத்தேலுக்கு நாம் கடந்து போவோம். ये बेतेल की ओर हम जाएंगे. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின பூமி பெத்தேல். परमेश्वर ने वाचा बांधा हुआ जगह बेतेल है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாம் போனால் परमेश्वर ने जो वाचा बांधा हुआ जगह पर हम जाएंगे तो கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தின் எல்கைக்குள்ளே நாம் நிற்போமேயானால் अगर परमेश्वर ने वाचा हुआ बांधा हुआ जगह पर हम खड़े रहेंगे तो கர்த்தர் தந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதில் தவறாமல் இருப்போமேயானால் अगर परमेश्वर ने दिए हुए दर्शन को हम उसे पूरा करेंगे तो தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாது. परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन हमसे कभी दूर न होगा. அவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வராமல் இருக்க காரணம் என்ன? अभी बहुत से लोगों के अंदर परमेश्वर की आशीष नहीं आए, क्यों कारण है? நம்ம நினைக்கிறோம் हम सोचते हैं ஆண்டவர் எனக்கு இப்படி எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார், परमेश्वर ने हमें ऐसे ऐसे प्रतिज्ञा वचन दिया था, இப்படி எல்லாம் கர்த்தர் எனக்கு தரிசனம் தந்திருந்தார். ऐसे ऐसे दर्शन हमें दिया था. ஆனா கர்த்தர் எனக்கு தந்த தரிசனம், परमेश्वर ने हमें दिया दर्शन, கர்த்தர் எனக்கு பண்ணின வாக்குத்தத்தம் परमेश्वर ने मुझे दिया वाचा என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நிறைவேறவில்லை. मेरे जीवन में अभी तक पूरा नहीं हुआ है. இப்படிப்பட்டதான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது. ये सभी बातें हमारे मन पर उत्पन्न होती है. கர்த்தர் மேல் குறைவு கண்டுபிடிக்கிறோமே அல்லாமல் परमेश्वर के ऊपर कमी देखते ही बल्कि நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தமும் தரிசனங்கள் நிறைவேறாமல் போக காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்க மனம் இல்லை. हमारे जीवन में परमेश्वर ने दिया वाचा और आशीर्वाद क्यों नहीं आ रहा करके उसके कारण को हम नहीं पहचान पा रहे हैं. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். हर एक दिन हमें शास्त्र को पढ़कर देखना है, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கணும். परमेश्वर के वचन को ध्यान करना है. நீ செய்வதெல்லாம் வாய்க்கு तू जो करेगा वो उसमें सफल होगा. அது வாக்குத்தத்தம் கர்த்தர் தந்த परमेश्वर ने वाचा दिया है, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். मुझ सबको आनंदित. ஆனா வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது परंतु जीवन में कष्ट आते समय இந்த மாதம் ஆண்டு வாக்குத்தத்தம் தந்தா ये महीने में परमेश्वर ने वाचा दिया है, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னார். तू जो भी करेगा उसमें सफल पाएगा करके बोला है. ஆனா அதற்கு நேர்மாறாக எல்லாமே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. परंतु उसके विरुद्ध सभी बातें हो रही है. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வசனத்தை கேட்டு சந்தோஷப்படுகிறார்களே அல்லாமல் परमेश्वर के प्रतिज्ञा वचन को सुनकर आनंदित होते बल्कि ஆனா அந்த ஆசீர்வாதம் எப்பொழுது தங்கும் என்கிற அறிவு மறந்து போகிறது. वो आशीर्वाद हम पर कभी आएगा करके उसका समझ नहीं रहता है. எப்பொழுது நாம் செய்கிறதெல்லாம் வாய்க்கு, कब हम जो भी करेंगे उसमें सफल होगा, எப்பொழுது நம்முடைய கையின் பிரயாசங்கள் வாய்க்கு, कभी अपने हाथों के प्रयास सफल होगी, எப்பொழுது நாம் மண்ணை தொட்டாலும் பொன்னாகு. जब हम मिट्टी को छुएंगे तो सोना தேவனுடைய होगा. பிள்ளைகள் அதையெல்லாம் மறந்து போவார்கள். वो सभी चीजों को भूल जाएंगे. ஆனா சொல்லுகிறார்கள் வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேற மாட்டேங்கிறது? फिर बोलते हैं कि प्रतिज्ञा वचन क्यों पूरा नहीं होता है. தேவனுடைய பிள்ளைகள் அழகாய் நாம் தியானித்து हम अच्छी तरह से ध्यान किए थे. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். परमेश्वर के पवित्र शास्त्र में जो प्रिय रखता है वो ही धन्य है. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்க கூடாது, दूसरे के चालों पर नहीं चलना है, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது, पापों के रास्ते पर नहीं खड़े रहना है, பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்கார கூடாது. टट्टा करने वालों की जगह पर नहीं बैठना है. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து परमेश्वर की व्यवस्था पर प्रिय रहकर இரவும் பகலும் நம்முடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். रात दिन ध्यान करने वाले धन्य है, धर्मी அவன் है. செய்வதெல்லாம் வாய்க்கு, वो जो भी करेगा वो सफल होगा. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு. वो जो भी करेगा वो सफल होगा. நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும். अपने जीवन को हम ध्यानपूर्वक देखना है. யாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம்? किसके पास जाकर सलाह लेते हैं, யாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம்? किससे युक्ति लेते हैं. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில தங்க வேண்டுமானால், अगर परमेश्वर की आशीर्वाद हमारे जीवन में रहना है तो, வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் प्रतिज्ञा वचन पूरा होना है तो தேவனிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். परमेश्वर से युक्ति लेना है. இரண்டாவது கர்த்தருடைய ஆலோசனை ஊழியர்களிடத்தில் கேட்க வேண்டும். दूसरा परमेश्वर के सेवकों से युक्ति लेना है. அவருடைய பிள்ளைகள் ரெண்டுக்கும் செவி கொடுக்காமல் अगर दोनों को भी नहीं सुनते हुए தங்களுடைய மனசும் மாம்சமும் விரும்பினபடி நடந்து கொண்டு अपने विचार के अनुसार अगर चलेंगे तो கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்று சொன்னால், परमेश्वर की प्रतिज्ञा वचन पूरा नहीं होगा ऐसा कहेंगे तो, எவர்கள் ஆசீர்வாதத்துக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் பாத்திரவான்களாய் இருக்கிறார்களோ जो आशीर्वाद के पात्र रहेंगे அவர்களுக்கு மாத்திரமே அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் வந்து தங்கு. उनको ही प्रतिज्ञा वचन की आशीर्वाद आके पहुंचेगी. மற்றபடி வாக்குத்தத்தம் வந்தாது, परंतु जिसको भी वचन आएंगे तो भी வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறாது. पर वो वचन पूरा नहीं हो पाएगा. ஆனபடினாலே इसलिए கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேற परमेश्वर दिया हुआ प्रतिज्ञा वचन पूरा होने के लिए ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, நீ இருக்கிற இந்த இடத்தை விட்டு तू जहाँ पर उस जगह से उठकर நான் உனக்கு தரிசனமான அந்த பெத்தேலுக்கு போ, मैं जो दर्शन दिया था उस बेतेल पर जा, நீ உன் இனத்தாரிடத்துக்கு போ,
तू अपने जन्मभूमि की ओर लौट। தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு இனத்தார் யார்? हमारा जन्मभूमि क्या है? இப்பொழுது மாம்சத்தின்படி அவன் மாமா வீட்டுல தங்கி இருக்கிறார். अभी वो शारीरिक रूप से अपने मामा के घर पे रुका हुआ है। மாமா வீட்டுல இருந்து கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார். मामा के घर से परमेश्वर उसे आशीर्वाद करता है। யாக்கோபை ஆசீர்வதிக்க தேவனால் எப்படியும் முடியும். याकूब को आशीर्वाद करने के लिए परमेश्वर किसी रीति से भी कर सकता था। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा है ஆபிரகாமுக்கு கர்த்தர் கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று। अब्राहम को परमेश्वर पत्थर से बच्चों को पैदा करने के लिए सामर्थ्य था। ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்க வல்லமை உள்ள தெய்வனுடைய ஆண்டவர்। कुछ न रहने जगह से परमेश्वर एक चीज को उत्पन्न कर सकता है। ஆபிரகாமை யாக்கோபை ஆசீர்வதிக்க எந்த வழியிலும் அவரால் முடியும்। याकूब को आशीर्वाद करने के लिए कोई भी रीति से कर सकते थे। ஆனா ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக परमेश्वर ने प्रतिज्ञा वचन पूरा होने के लिए யாக்கோபுடைய மாமா வீட்டுக்கு அனுப்பி याकूब को अपने मामा के घर पर भेजकर யாக்கோபின் மூலமாய் 12 கோத்திரங்கள் எழும்ப வேண்டும் என்பதற்காக याकूब के द्वारा 12 गोत्र उत्पन्न होने के लिए அந்த லாபானுடைய குமார்த்தியில் விவாகம் பண்ண வைத்து वो लाबान के बेटियों से विवाह कर தேவனுடைய பிள்ளைகள் இவ்விதமாய் கர்த்தர் வழி நடத்தி வருகிறார்। उस तरह से परमेश्वर ने चला कर लेके आ रहा है। உன் இனத்தாரிடத்துக்கு நீ புறப்பட்டு போ। तो अपने जन्मभूमि पर लौट जा। உன் இனத்தாரிடத்துக்கு நீ புறப்பட்டு போ। जन्मभूमि पर लौट कर जा। கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் परमेश्वर का आशीर्वाद अगर होना है तो தேவனுடைய பிள்ளைகளுக்கு இனத்தார் யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்। अपना जन्मभूमि क्या है कर हमें समझ लेना है। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहता है அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் ஐக்கியம் இல்லை। अविश्वासी और विश्वासी की संगति नहीं है। உலகத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஐக்கியம் இல்லை। संसार को और परमेश्वर के लोगों को कोई संगति नहीं இந்த है। உலகத்துக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் இல்லை। ये संसार का और ये परमेश्वर के लोगों का कोई संगति नहीं होता है। விக்கிரகாராதனை பண்ணுகிறவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் இல்லை। मूर्ति पूजा करने वाले और ये परमेश्वर की पीछा करने वाले के बीच में कोई संगति नहीं। இவருடைய ஐக்கியம் இவருடைய ஆலோசனை எல்லாம் விட்டுவிட்டு इनके संगति और इनकी युक्तियों को छोड़कर நீ உன் இனத்தாரிடத்துக்கு போ। तो अपने जन्मभूमि पर लौट जा। உன் இனத்தாரிடத்துக்கு போ। तो जन्मभूमि में लौट जा। உன் சொந்தக்கார உன் இனம் ஜனம்। तेरे लोग இன்னைக்கு சிலர் சொல்லுவார்கள், अभी कुछ लोग कहते हैं சொந்தம் मेरा रिश्ता சொந்த பந்தம்। मेरा रिश्तेदार लोग தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொந்த பந்தம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மட்டுமே। हमारे जो भी रिश्तेदार है जो परमेश्वर के लहू से छुटकारा पाए वही है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா। हालेलुया। பாஸ்டர் அம்மா पास्टर की माता जी கேட்கும் சொல்லும், वो बोलते थे நாங்கெல்லாம் ஊழியத்துக்கு போன ஆரம்ப நாட்கள் हमसे सेवकाई में जाने के आरंभ के दिन पर பாஸ்டர் சண்டை போடும்। पास्टर से हम झगड़ा करते थे। பாஸ்டர் சண்டை போட்டு झगड़ा कर சொல்லு எங்களை பார்த்து சொல்லு, हमें देखकर उनकी माता जी कहती थी சேர்த்து வச்சிருக்கிற சந்ததி சேர்த்து வச்சிருக்கிற சந்ததி அப்படிங்க। उन्होंने संभाल कर रखा हुआ पीढ़ी அதுக்கு என்ன பொறுக்க முடியல। वो हमें नहीं सहन पाते थे। ஏன்னா அது சரியான ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துல இல்ல। वो बरोबर से उद्धार के अनुभव में नहीं थे। பாஸ்டர் சொல்லுவா அதுக்குள்ள ஒரு ஆவி இருந்து எங்க அம்மாவை குழப்பிட்டே இருக்குது। पास्टर जी कहते थे उनके अंदर एक आत्मा रहकर उन्हें सब कर அதே रहा மாதிரி है। ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் वैसे उद्धार पाए हुए रहे சிலருக்குள்ளே சில ஆவிகள் உட்கார்ந்து उसके अंदर कुछ आत्मा बैठकर தேவனுடைய பிள்ளைகளை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது। उन लोग को वो दुखित करता रहता है। அந்த ஆவி அவர்களை கலங்க பண்ணது மட்டுமல்ல, वो आत्मा उन्हें दुखित करता है बल्कि அவர்களோடு பேசுறவர்களையும் பழகுறவர்களையும் கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது। उनके साथ जो बातें करते हैं उनको भी वैसे दुखित पहुंचाती है। பரிசுத்த ஆவியார் ஒரு மனுஷனுக்குள்ளே இருப்பாரானால், अगर पवित्र आत्मा एक मनुष्य के अंदर रहेगा பரிசுத்த ஆவியார் ஒரு மனுஷனுக்குள்ளே இருப்பாரையானால், और एक मनुष्य के अंदर पवित्र आत्मा रहेगा அந்த ஆவியானவர் கலகத்தை உண்டு பண்ணுகிற ஆவியானவர் அல்ல। वो पवित्र आत्मा दुखित नहीं पहुंचाता है। பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்। पवित्र आत्मा उन्हें समाधान देता है। இயேசு உயிரோடு எழுந்து यीशु जीवित रहकर கலக்கத்தோடு இருந்த சீசர்களை பார்த்து दुखित रहने वाले चेलों को देखकर உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார்। तुम्हें समाधान कर कहा। இன்றைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் எத்தனை பேரை சமாதானப்படுத்துகிறது? आज अपने मुंह की बोली कितने लोगों को समाधान दिला रही है। நம்முடைய வாயின் வார்த்தைகள் எத்தனை பேரை கலங்க பண்ணுகிறது? अपने मुंह की बोली कितने लोगों को दुख पहुंचा रहा தேவனுடைய है। பிள்ளை நம்மை நம்ம ஆராய்ந்து பார்க்க हमें வேண்டும்। अपने आप को जांच कर देखना है। நம்முடைய வார்த்தைகளினால் சமாதானம் பெற்ற ஜனங்களை பார்க்கிறது, अपने द्वारा अपने मुंह की बोली से जो समाधान पाए लोगों को நம்முடைய देखकर வார்த்தைகளினால் கலக்கப்பட்ட ஜனங்கள் அதிகம்। हमारे द्वारा दुखित हुए लोग बहुत हैं। வாயின் வார்த்தைகளினால் இடற பண்ணின ஜனங்கள் அதிகம்। हमारे द्वारा हम चालक हुए लोग बहुत हैं। நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் கலக்கமுற்று இடறி போன ஜனங்கள் அதிகமாக இருக்கும் போது हमारे मुंह के द्वारा दुखित हुए और ठोकर खाए हुए लोग बहुत होने के कारण கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறாது। परमेश्वर का प्रतिज्ञा वचन हमारे जीवन में पूरा नहीं होगा। நினைக்கிறோம் हम सोचते हैं எல்லாம் திருப்தியா இருக்கிறதுனால, सभी चीजें तृप्त से है करके, எல்லாம் குறைவில்லாமல் இருக்கிறதுனால सभी कमी न होने के कारण கர்த்தர்
என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर ने मुझे आशीर्वाद किया है, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கிறது परमेश्वर का आशीर्वाद मुझे हुआ है, என்று வாழ்க்கையில திருப்திப்பட்டு கொண்டு இருக்கலாம். ऐसे सोचकर हम जीवन में तृप्त हो जाते ஆனா हैं। கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. परमेश्वर की प्रतिज्ञा वचन पूरा नहीं हुआ है। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा है நீ இருக்கிற இடம் சரியில்ல, तू जिस जगह पर बैठा है वो बराबर नहीं है, நீ இருக்கிற இடம் சரியில்லை, तू जो जगह पर बैठा है वो बराबर नहीं है, நீ இருக்கிற இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு तू जिस जगह पर बैठा है उससे उड़ लौट कर ஆரம்பத்தில் உனக்கு நான் தரிசனமான இடத்துக்கு, पहले जब भी तुझे जो दर्शन दिया उस जगह पर, ஆரம்பத்திலே நான் உன்னை ஆசீர்வதித்த அந்த இடத்துக்கு स्टार्टिंग में जो तुझे आशीर्वाद किया था उस जगह पर நீ புறப்பட்டு போ. तू लौट कर जा, நான் உன்னோடு கூட இருப்பேன். मैं तेरे संग रहूंगा, ஒருவன் உனக்கு தீங்கு செய்வதில்லை. कोई भी तुझे हानि न पहुंचाएगा। கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி परमेश्वर ने प्रतिज्ञा वचन देकर யாக்கோபை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். याकूब को उस जगह से बाहर लेके आता है। யாக்கோபு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்த பிறகு याकूब उस जगह से बाहर आने के बाद யாக்கோபுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று விரும்பி याकूब को हानि पहुंचाने के लिए सोचकर லாபானும் லாபானுடைய குமாரர்களும் கடந்து வந்தார்கள். लाबान और उसके पुत्र लोग उसके पीछे लगे। இவர்கள் யாக்கோபை பின்தொடர்ந்து வரும்போது याकूब को उसे पीछे करते समय யாக்கோபை ஒரு மலையிலே சந்திக்கிறார்கள். याकूब को एक पर्वत में मिलने लगे। யாக்கோபை சந்திப்பதற்கு முன்பதாகவே याकूब को मिलने से पहले ही ஆவியானவர் லாபானோடு சொப்பனத்திலே இடைப்பட்டார். लाबान के सपने में एक पवित्र आत्मा आया, நீ என் தாசனாகிய யாக்கோபுக்கு விரோதமாய் तू मेरे दास याकूब के विरोध எந்த தீமையும் செய்யக்கூடாது, कोई भी हानि न करना, அவனோடு நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாகிறே. उससे भलाई करना, कोई बुराई काम उससे नहीं करते हुए चौकस रहना। கர்த்தர் லாபானோடு எச்சரித்தார். लाबान को परमेश्वर ने चौकस दिलाया, தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தரோடு இருந்தால், अगर तू परमेश्वर के संग रहेगा, கர்த்தர் உன்னோடு இருந்தால், अगर परमेश्वर तुम्हारे संग रहेंगे, தீங்கு செய்ய வேண்டும் என்று மனிதர்கள் திட்டமிட்டு வந்தாலும் हमारे लिए बुराई करने के लिए लोग सोचकर आते होंगे तो भी கர்த்தரோடு கூட இடைவிடுவார். परमेश्वर उनसे मिलेगा। நீ என் தாசனாகிய யாக்கோபோடு तू मेरे दास के याकूब के साथ நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாகிறே. तू भलाई के बरे बुलाई तू कुछ करते हुए ना चौकस रहना। தீங்கு செய்ய வேண்டும் என்று தான் புறப்பட்டு போனார். वो उसे हानि पहुंचाने के लिए आ रहे थे, ஆனா கர்த்தர் இடைப்பட்டபடியினால் परंतु परमेश्वर ने बीच पर मिलकर அவருடைய இருதயம் மாறினது. उसका मन बदल गया। அவரிடத்தில் போய் சொன்னார், उसके पास जाकर बोला, நான் தீமை செய்ய கூடாது என்று கர்த்தர் என்னை எச்சரித்திருக்கிறார். मुझे हानि न पहुंचाते हुए परमेश्वर ने मुझे बोला है। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் தீமை அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். अगर परमेश्वर तुम्हारे संग रहेगा तो हानि तुम्हारे पर न पहुंचते हुए परमेश्वर संभालेगा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பகவான் காலில் தங்கியிருந்து ஊழி செய்து கொண்டிருந்த நாட்கள்ல भगवान कॉलोनी में रहकर जब भी सेवकाई कर रहे थे, ஒரு 8:30 மணி இருக்கும் ராத்திரி, अब एक 8:30 बजे रात को கதவு தட்டின சத்தம் கேட்டது. दरवाजा ठोकने का आवाज सुनाई दिया। எப்போதும் அந்த சால் உள்ள பிள்ளைகள் வந்து கதவை தட்டிட்டு தட்டிட்டு ஓடி போவாங்க. कभी भी उस चाल पर रहने वाले बच्चे लोग वो दरवाजे को ठोक कर भाग कर जाते थे। கதவை திறந்து பார்த்தா அந்த பிள்ளைகள் சிரிச்சிட்டு அப்படியே ஓடி போகும். और अगर दरवाजा खोलकर देखेंगे तो वो लोग वो बच्चे लोग हंसकर भाग जाते இப்ப हैं। ராத்திரி ஒரு 8:30 மணி அளவுல अभी रात को 8:30 बजे तक கதவு வந்து தட்டுது. दरवाजा ठोक रहे हैं। நான் நினைக்கிறேன் मैं सोच रही हूँ இந்த சின்ன பிள்ளைகள் பண்ற அநியாயம் பெருத்த அநியாயமா இருக்கு. ये छोटे बच्चे लोग इस प्रकार कर रहे हैं, அதனால எப்படியாவது 2 கொடுக்கணும் अभी कैसे भी 2 मार मारना है। அப்படி நினைச்சிட்டு கொட்டு கம்ப கையில தூக்கிட்டு ऐसा लेकर मैं लकड़ी को हाथ पर लेकर கதவு திறக்கிறதுக்காக நான் போனேன். दरवाजा खोलने के लिए दरवाजे के पास गए। என் वலது கையில கொட்டு கம்பு இருக்கு. मेरे दाहिना हाथ पर उस लकड़ी रखा हुआ है। கதவை திறந்தேன். दरवाजा खोला, இடது கால் உள்ள வலது கால் வெளியில வச்சிருக்கிறேன். उनका दाहिना पैर बाहर और दाएं पैर अंदर रखा हुआ था। கொட்டு கம்ப கையில தூக்கிட்டு நின்னு मैं हाथ पर चड्डी को रख रही थी। அங்க ஒரு சகோதரன் வந்திருந்தார். वहां पर एक भाई आया हुआ था। அவர் சொன்னார், उन्होंने कहा அவர் அப்படியே விழுந்தார். वो वैसे नीचे गिर गए। என்ன ஆயிட்டுன்னு கேட்டேன். क्या हुआ कर पूछे। அவர் சொன்ன கதவை திற மக்கா நான் உள்ள வரணும். उन्होंने कहा कि दरवाजा खोलिए, मुझे अंदर आना है, நான் உள்ள வரணும். मुझे अंदर आना है। நான் கதவை திறந்து உள்ள விட்டேன். मैं दरवाजा खोलकर अंदर भेजी। என்ன ஆயிட்டு? क्या हुआ? இல்ல நான் உன்னை கொலை செய்யணும்னு வந்தேன். मैं तुझे मारने के लिए आया हूँ। நான் ஒரு பட்டன் கத்தி கொண்டு வந்திருக்கிறேன். मैं एक बटन का चाकू लेके आया हूँ। அந்த கத்தியை காண்பித்தார். वो चाकू को उसने दिखाया। நீ கதவை திறப்பா, तू दरवाजा खोलेगा, திறந்த உடனே இந்த கத்தி வச்சு உன் வயித்துல குத்திட்டு जैसे खोलकर उस चाकू से तुझे मारकर நான் தானா பக்கமாய் தாண்டி போய் मैं टाना के और भागकर जाकर தலைமறைவாய் போய் விடுவேன். मैं जाकर छुप जाऊंगा। உன்னை பார்க்கணும் என்று சொன்னால் तुझे देखने के लिए कहा, ஒருவேளை 1/2 மணி நேரம்
நேரம் கழித்தல் 1 மணி நேரம் கழித்து யாராவது வருவார்கள். अगर ये आधा घंटे या 1 घंटे के बाद तुझे देखने के लिए कोई आएंगे, அப்படி இல்லாவிட்டால் நாளை காலையில தான் யாராவது வருவார்கள். नहीं तो कल सुबह ही कोई ना कोई देखने के लिए आएगा. நான் அதுக்குள்ள தானாக போயிட்டு அங்க இருந்து தப்பி எங்கேயாவது ஓடிடுவேன். उसके पहले मैं यहाँ से ठाना जाकर वहाँ से दूसरा किधर चले जाऊंगा. உன்னை கொல்லணும் தான் வந்தேன். तुझे मारने के लिए ही मैं आया था. ஆனா நீ கையில என்ன கொண்டு வந்த? तू हाथ में क्या लेकर आया था? உன் கையில என்ன மக்கா வச்சிருந்த? तूने हाथ में क्या रखी थी? ஏன்னா அவர் அப்படிதான் பேசினாரு. उसने ऐसी ही बातें किया. உன் கையில என்ன வச்சிருந்த? तेरे हाथ में क्या रखी थी? நான் சொன்னேன் என் கையில கொட்டுக்கம்பு இருந்தது. मैंने मेरे हाथ पर लकड़ी रखा हुआ था. சகோதரன் சொன்னா उस भाई ने कहा உன்னை கொலை செய்து விட்டு நான் தலைமறைவாக வேண்டும் என்று வந்தேன். तुझे मारकर मैं छुपने के लिए कहा आया था. ஆனா உன் கையில இருந்த கொட்டுக்கம்பு अगर तेरे हाथ पर रखा हुआ छड़ी, உன் கையில கொட்டுக்கம்பா இருந்தாலும் अगर वो अपने हाथ पर छड़ी होने के भी என் பார்வைக்கு அது ஒரு பட்டயமாக தெரிந்தது. मेरे आंख के लिए वो एक तलवार के समान था. அது ஒரு பெரிய பட்டயமா என் கண்களுக்கு தெரிந்தபடியினால் एक बड़ा तलवार मेरे हाथ में होने ऐसा देखा कर நான் பயந்து போய் मैं डर कर அந்த கத்தியை உபயோகிக்க மறுத்து போனேன். उस चाकू को उपयोग करने के लिए भूल गया. உண்மையிலே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். सच्चाई में परमेश्वर तेरे संग है. பகவான் காலில் ஊழி செய்யும்போது நடந்த ஒரு சம்பவம். ये भगवान कॉलोनी में जो जब ये सेवकाई करे था ऐसा ये घटना हुआ. தேவனுடைய பிள்ளை கர்த்தர் நம்மோடு இருந்தார். परमेश्वर हमारे संग रहेगा तो கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். अगर परमेश्वर तुम्हारे संग रहेगा, எந்த மனுஷனும் தீங்கு செய்ய கர்த்தர் உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். कोई भी तुम पर हानि करने के लिए परमेश्वर अनुभव नहीं देगा. எந்த மனுஷனும் தீங்கிழைக்க கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். कोई भी तुम पर हानि पहुंचाने के लिए परमेश्वर नहीं छोड़ेगा. ஆண்டவர் சொன்னார் உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன். परमेश्वर ने कहा जगत के अंत तक सदा सर्वदा तुम्हारे संग रहूंगा. மனுஷர்கள் தீமை செய்ய வேண்டும் என்று வந்தாலும் मनुष्य लोग तुम्हें हानि पहुंचाने के लिए आएंगे तो भी தேவனுடைய பிள்ளை கர்த்தர் ஒரு நாள் ஒப்பு கொடுக்க மாட்டார். परमेश्वर कभी उनके हाथों पर नहीं सौंपेगा. மனுஷன் உன்னை கெட்ட வார்த்தை சொல்லி பேச வேண்டும் என்று நினைத்தாலும் अगर मनुष्य तुम्हें गाली देकर बातें करने के लिए सोचेंगे तो भी அவன் வாயை திறந்தால் கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பிறப்பிக்க பண்ணுவார். अगर वो मुंह खोलेंगे तो भी परमेश्वर उनके मुंह से आशीर्वाद बातें निकलने के लिए परमेश्वर करेगा. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு நம்ம अनेகர் சொல்லுகிறோம், हम अनेक लोग ऐसे कहते हैं என்ன பார்த்து கெட்ட வார்த்தை சொல்லுகிறான், ये मुझे देखकर बुरी बातें बोल रहा என்ன है, பார்த்து தூசணமான வார்த்தைகளை பேசுகிறான். मुझे देखकर गालियां दे रहा है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தூசிப்பதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். परमेश्वर मुझे गाली देने के लिए नहीं सौंपेगा. வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं இருதயத்தின் எண்ணம் மனுஷனுடையது. मन की इच्छा ये मनुष्य के बातें ஒரு हैं. மனுஷன் நினைக்கலாம் அந்த எண்ணம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. मनुष्य का विचार उसके मन पर रहता है. ஒரு மனுஷனுடைய நினைவுகள் அவன் இருதயத்தில் இருந்தாலும் उसके विचार अगर मन पर रहने पर भी அவனுடைய நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். परमेश्वर उसके मुंह की बोली परमेश्वर की ओर से होती है. இருதயத்தின் எண்ணம் மனிதனுடையதா இருந்தாலும் अगर उसकी विचार उसके मन पर होगा நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். उसकी मुंह की बोली परमेश्वर की ओर से होती है. அதனால தான் பிலேயாம் ஜனங்களை ஆசீர்வதிக்க சபிக்க போனார். इसलिए बिलाम परमेश्वर के लोगों को श्रापित करने के लिए गया था. தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, தேவனால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், परमेश्वर से छुड़ाए हुए लोग, ஆண்டவரால் வழிநடத்தி கொண்டு வரப்பட்ட இஸ்ரவேல் மக்கள், परमेश्वर की ओर से चराए हुए लोग, இவர்களை சபிக்க வேண்டும் என்று கடந்து इन போனார். लोगों को श्राप देने के लिए वो निकला था. சபிக்க வேண்டும் என்று வாயை திறந்த போது श्राप देने के लिए उसने जब भी मुंह खोला அவன் வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்ததே அல்லாமல் उसके मुंह से आशीर्वाद भरे बातें आए, बल्कि அவன் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் வரவில்லை. उनके मुंह से श्रापित बातें नहीं निकली. மனிதனுடைய எண்ணம் உன் இருதயத்தில் இருக்கிறது. मनुष्य के विचार उसके मन पर है. நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். मुंह की बोली परमेश्वर की ओर से होती है. தேவனுடைய பிள்ளைகள் உங்களை தூசிக்க வேண்டும் என்று வந்தாலும் तुम्हें अगर गाली देने के लिए आए, உங்களுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகளை பேச வேண்டும் என்று अगर நினைத்தாலும் तुम्हारे विरुद्ध कोई बुराई बातें कहे, கர்த்தர் அதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். परमेश्वर से सौंपेगा नहीं. அவளுடைய எண்ணம் அவளுடைய உள்ளத்தில் இருந்தாலும் उसका वो विचार उनके मन पर रहेंगे तो भी அவளுடைய நாவின் வார்த்தைகளை கர்த்தர் பிறப்பிக்கிறார். उनका मुंह का बोली परमेश्वर निकालता है. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய ஒருவனாலும் முடியாது. परमेश्वर लोग के विरुद्ध कोई भी हानि नहीं पहुंचा पाएंगे. கர்த்தர் தீங்கு இழைக்க விட மாட்டார். परमेश्वर हानि देने के लिए नहीं सौंपेगा. தீங்கு செய்ய வேண்டும் என்று வந்தாலே अगर बुराई करने के लिए आएंगे तो भी தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றி போடுவார். बुराई को परमेश्वर भलाई में बदल देगा. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இவன் இந்த வனாந்தரத்தை தாண்டி வரும்போது ये जंगल को पार करते आते समय, மாமா வீட்டை விட்டு வெளியேறி வந்த பிறகு मामा के घर से बाहर आते समय, அவன் வழி நடந்து போய் கொண்டிருக்கிற வேளையிலே वो रास्ते पर चलकर जाते समय அவனுடைய மூத்த சகோதரனாகிய ஏசா उसके बड़ा भाई एसाव 400 பேரோடு சேர்ந்து 400 लोगों के साथ யாக்கோபை சந்திக்கும்படியாய் புறப்பட்டு வருகிறார். याकूब को मिलने के लिए वो निकल कर आया था. இந்த செய்தி யாக்கோபு கேள்விப்படுகிறார். ये सूचना याकूब को सुनने में आया. அவனுடைய நினைவுகள் எல்லாம்
பழைய காலத்துக்கு கடந்து போகிறது. अब उसके सभी विचार पूरे पुराने दिन पर चले गए. ஏசா சொன்ன ஒரு வார்த்தை, एसाव ने कहा एक बात, என் தகப்பனுக்கு ஒரு காரியம் நிகழும். अगर मेरे पिताजी को एक बातें होगी, நம்முடைய பாஷையின்படி சொல்ல வேண்டுமானால், अगर अपने भाषा में कहेंगे तो என்றைக்காவது ஒரு நாள் தகப்பன் சாவான். एक ना एक दिन मेरे पिताजी मरेंगे. தகப்பன் மரித்த பிறகு अगर पिता मरने के बाद நான் உன்னை ஒரு கை பார்க்காமல் விட மாட்டேன். मैं तुझे एक हाथ देखे बिना छोड़ूंगा नहीं. இந்த வார்த்தை சொன்னவன் ஏசா. ये बातें बोला हुआ एसाव है. தகப்பன் மரித்த பிறகு நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். पिताजी मरने के बाद मैं तुझे देख लूंगा. இந்த வார்த்தை சொன்ன ஏசா ये बातें बोला हुआ एसाव தன்னோடு 400 பேரை சேர்த்து கொண்டு வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது अपने संग 400 लोगों को लेकर मेरे पास आ रहा करके सूचना सुनते समय யாக்கோபுக்குள்ள ஒரு பயம் வந்தது. याकूब के अंदर एक डर आ गया. யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहने लगा, இந்த ஏசா வந்தால் अगर ये एसाव आएगा, என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் मेरे पत्नी बच्चों को, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போடுவான். मेरे पास जो भी हो सभी को नष्ट कर देगा. இந்த ஒரு பயம் யாக்கோபுக்குள்ள வந்தபோது एक डर याकूब के अंदर आने के समय ராத்திரி முழுவதும் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். रात भर बैठकर प्रार्थना कर रहा था. ராத்திரி முழுவதும் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். रात भर बैठकर प्रार्थना किया. தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கிறோம். हम शास्त्र में पढ़ते हैं, ஏசா தூரத்திலே தன் யாக்கோபை கண்டு एसाव दूर से ही याकूब को देखकर அவனுக்கு எதிராக ஓடி उसके विरुद्ध भागकर அவன் கழுத்தை தழுவி கொண்டு उसके गले को पकड़कर அவனை கட்டி முத்தமிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसे गले लगकर उसको चूमा करके लिखा गया है. அவனுடைய பிள்ளைகள் தகப்பன் மரித்த பிறகு உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்ன யாக்கோபு ஏசா. पिता मरने के बाद तुझे देख लूंगा करके कहा एसाव. ஆனா ஏசா அவனுக்கு தீங்கு செய்ய கர்த்தர் அனுமதிக்கவில்லை. एसाव उसको बुराई करने के लिए परमेश्वर ने उसे सौंपा नहीं. யாக்கோபோடு பேசி யாக்கோபை அனுப்பினவர் கர்த்தர். याकूब से बातें कर याकूब को वहां पर लेकर गया परमेश्वर. உன்னை நான் ஆசீர்வதித்த பெத்தேலுக்கு நீ புறப்பட்டு போ என்று சொன்னவர் கர்த்தர். तुझे आशीर्वाद किया बेतेल पर तू जा कर बोला हुआ परमेश्वर. உன் இனத்தாரிடத்துக்கு நீ புறப்பட்டு போ என்று சொன்ன அனுப்பினவர் கர்த்தர். परमेश्वर ने उसे भेजा कि तू अपनी जन्मभूमि पर लौट जा. இந்த கர்த்தர் யாக்கோபோடு கூட இருக்கும்போது ये परमेश्वर याकूब के संग रहते समय எவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் कोई भी उसे घातक करने के लिए सोचेगा तो भी யாக்கோபை கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை. याकूब को परमेश्वर सौंपा नहीं. தேவனுடைய பிள்ளைகளுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தார். अगर अपना रास्ता परमेश्वर के लिए प्रिय रहेगा, அவன் சத்துருக்களும் அவனோடு கூட சிநேகிதராகும்படி செய்வார். और उसके शत्रु लोग भी उसके साथ मित्र बन जाएंगे. நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தார். अगर हमारे रास्ते परमेश्वर के लिए प्रिय रहेगा, சத்துருக்களையும் கர்த்தர் நமக்கு சிநேகிதராய் மாற்றி போடுவார். शत्रुओं को भी मित्र में परमेश्वर बदल देगा. நம்முடைய நடைகளை காத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. हमारे चाल चलन को हमें अच्छी तरह से देख लेना है. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்முடைய நடைகளை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. हमारे आत्मिक जीवन में हमारे चाल चलन को हमें संभाल लेना है. ஒரு நாள்ல கர்த்தர் நம்மை ரட்சித்தார். एक दिन हमें परमेश्वर ने उद्धार दिया. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் நடத்தி வருகிறார். परमेश्वर अब तक हमें चला कर लेके आ रहा है. ஆரம்ப நாட்களில் கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள், स्टार्टिंग के दिन में मसीह को पीछा करने वाले, ஆரம்ப நாட்களில் வேதத்தை வாசித்து தியானித்தவர்கள், स्टार्टिंग के दिनों में शास्त्र को पढ़कर ध्यान किए हुए, நாட்கள் போக போக दिन बीतते बीतते வாழ்க்கையின் நிலைமை எப்படி இருக்கிறது என்கிற அறிவு குறைந்து उनका जीवन की परिस्थिति किस प्रकार है करके उसे भूल कर உலகத்தில் உள்ள காரியங்களின் நாட்டம் கொண்டு संसार में और संसार की बातों पर चलकर, உலகத்துக்கு பின்னாக சென்று கொண்டிருந்து संसार के पीछे पीछे चलकर, கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார் என்று நினைத்து விசுவாசித்துக் கொண்டிருந்தால் अगर परमेश्वर हमें बुराई नहीं करते हुए करके चलते रहेंगे तो தேவனுடைய பிள்ளைகள் இந்த விசுவாசம் வீணாய் போகு. वो विश्वास वैसे व्यर्थ हो जाएगी. கர்த்தருக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். परमेश्वर के संग रहना है. கர்த்தர் ஒரு நாள் மற்றவர்கள் தீங்கு இழைக்க நமக்கு விட மாட்டார். परमेश्वर हम पर कोई भी बुराई ना आने के लिए सौंपेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும். एक मेरे पिता के दुखित दिन आएंगी. ஏசா சொன்ன ஒரு வார்த்தை, ऐसा ने कहा वो बातें. என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும். एक मेरे पिताजी के लिए एक दुखित दिन आएगा. அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை நான் கொன்று போடுவேன். तब मैं मेरे भाई याकूब को मार दूंगा. ஆனா இந்த யாக்கோபை கொன்று போடுவேன் என்று சொன்ன சகோதரன் अब ये याकूब को मार दूंगा कर कहा भाई, யாக்கோபை பார்த்தபோது याकूब को देखते समय யாக்கோபுக்கு எதிராக ஓடி याकूब के आगे से भागकर आकर யாக்கோபை கட்டி தழுவி கொண்டு याकूब को ऐसे गले मिलकर யாக்கோபை முத்தம் செய்தார். उसे उसने पर चूमा. இருவரும் அழுதார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. दोनों भी रोए करके लिखा गया है. இருவரும் அழுதார்கள். दोनों भी मिलकर रोए. அண்ணன் தம்பி
தம்பி பிரிஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிற்று. दोनों भाई लोग बिछड़कर 20 साल हो गया. 20 வருஷம் ஆயிற்று. 20 साल हो गए. 20 வருஷம் ஆன பிறகு 20 साल होने के बाद அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது, जब वो एक दूसरे को देखते समय, அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது अब वो एक दूसरे को देखते समय ஒருவர் கழுத்தை ஒருவர் கட்டி கொண்டு दोनों गले मिलकर ரெண்டு பேரும் அழுகிறார்கள். दोनों लोग रोने लगे. தேவனுடைய பிள்ளைகள் ஏசா கர்த்தரை விட்டு தூரம் போன மனுஷனா இருந்தாலும், ऐसा वो परमेश्वर से दूर हुआ मनुष्य रहने पर भी எந்த ஜனத்திலிருந்து பெண் எடுக்க கூடாது என்று சொன்னாரோ அந்த குளத்துல போய் பெண் எடுத்து जिन जगह से उन्हें लड़की न लेना करके कहा, उस जगह पर जाकर उसने लड़की लिया. தகப்பனுக்கும் தாய்க்கும் மனநோவை உண்டாக்கினவனா இருந்தாலும் उसने माता पिता को दुखित दिया वो मनुष्य रहने पर भी அவனுக்குள்ள வைராக்கியம் இல்ல. उसके अंदर कोई गुण नहीं था. அவனுக்குள்ள வைராக்கியம் இல்ல. उसके अंदर कोई वैराग्यता नहीं थी. 20 வருஷம் கழித்து 20 साल होने के बाद தகப்பன் மரித்த பிறகு யாக்கோபை கொன்று போடுவேன் என்று சொன்னவன் पिता मरने के बाद मैं याकूब को मार दूंगा करके कहा हुआ व्यक्ति சகோதரனை கண்டபோது கட்டி பிடித்து அழுகிறார். अपने भाई को देखते समय गले मिलकर रोने लगा. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்? हम किस प्रकार है? எவ்வளவு வைராக்கியங்கள்! कितना ही वैराग्यता है. சகோதரர்களுக்குள்ள வைராக்கியங்கள்! कितने भाई लोग के अंदर वैराग्यता है. சகோதரர்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியங்கள் இன்னும் அதிகரிக்கிறது. भाई लोगों के अंदर रहने वाली वैराग्यता और बढ़ती है. நிலையற்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ऐसी परिस्थिति हम जी रहे हैं. ஒருவருக்கொருவர் பகையை வளர்த்து கொண்டிருக்கிறோம். एक दूसरे के ऊपर बैर रख रहे हैं. தேவனுடைய பிள்ளைகள் நம் பகையை வளர்க்க வளர்க்க, हम जब बैर को बढ़ाते बढ़ाते, வைராக்கியத்தை வளர்க்க வளர்க்க वैराग्यता को बढ़ाते बढ़ाते ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. परमेश्वर के आशीर्वाद को हमारे जीवन में नहीं पा पाएंगे. தேவனுடைய பிள்ளைகள் சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருங்க. भाइयों में प्रेम रखते हुए रहो. ஒருவருக்கொருவர் அன்பாய் இருங்க. एक दूसरे से प्रेम करते हुए रहो. ஒருமைப்பாட்டின் ஊழியத்தை செய்யுங்க. एक को देख सेवकाई करो. ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கும்போது एक दूसरे के साथ प्रेम में रहते समय தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். हम आशीर्वाद पा पाएंगे. எங்கே கலகமும் எங்கே குழப்பமும் உண்டாயிருக்கிறதோ यहाँ पर दुखित रहेगा, அங்கே கர்த்தர் இருக்க மாட்டார். वहाँ पर परमेश्वर नहीं रहेगा. கர்த்தர் இருக்க மாட்டார். परमेश्वर नहीं रहेगा. கர்த்தர் இல்லாத இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரவும் வராது. परमेश्वर जिस जगह पर नहीं है वहाँ पर परमेश्वर का आशीर्वाद भी नहीं आएगा. அதனால வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, इसलिए शास्त्र पर लिखा गया है, துன்மார்க்குடைய இருதயம் दुष्टों का मन கொந்தளிக்கிற கடல் அலையை போல இருக்கிறது. गरजने वाले समुद्र के समान है. துன்மார்க்குடைய இருதயம் दुष्टों का मन கொந்தளிக்கிற கடல் அலையை போல இருக்கிறது. गरजने वाले समुद्र के समान है. அவனுக்குள்ள நிம்மதி இல்ல. उसके अंदर एक शांति नहीं, அவனுக்குள்ள சமாதானம் இல்ல. उनके अंदर समाधान नहीं. இருதயத்துக்குள்ள ஒரே படபடப்பு. उनके मन में एक बातें चलती रहती है. படபடப்பு. उनके अंदर बातें चलती है. காரணம் என்ன? इसका कारण क्या है? அவன் ஒரு துன்மார்க்கன். वो एक दुष्ट व्यक्ति அந்த है. துன்மார்க்குடைய இருதயம் அப்படி படபட என்று கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. उनका दुष्ट का जलन वैसे जलते रहता है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். परमेश्वर ने हमें शांति और समाधान का आत्मा दिया है. இந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு இருக்கும்போது ये शांति की आत्मा को अगर परमेश्वर के लोग हम पा लेंगे तो நம்ம யாவரோடு சமாதானமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். हम सभी लोगों के साथ शांति समाधान से रहना हमें सीख लेना है. சகோதர சிநேகம் குறைந்து போகிற காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். भाइयों का प्रेम खत्म होने के समय पर आए हैं. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், इसलिए हम शास्त्र में पढ़ते हैं, அக்கிரமம் மிகுதியாவதினால் अधर्म बढ़ने के कारण அநேகருடைய அன்பு தணிந்து போகு. बहुत से प्रेम कम हो जाएगी. அநேகருடைய அன்பு தணிந்து போகு. बहुत से लोगों का प्रेम कम हो जाएगा. தேவன் மேல் உள்ள அன்பு தணிந்து போகு. परमेश्वर के ऊपर रखा हुआ प्रेम कम हो जाएगा. தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு தணிந்து போவதனால் अगर परमेश्वर के रखा हुआ प्रेम कम हो जाएगा, காண்கிற மனிதரிடத்தில் உள்ள அன்பு தணிந்து போகிறது. जो हम देखते हैं उनके ऊपर रखा हुआ प्रेम भी कम हो जाएगा. இந்த அன்பு தணிந்து போகிற காரியம் இந்த காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ये प्रेम कम होने का कारण ये समय पर चल रहा है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆரம்ப நாட்கள்ல स्टार्टिंग के दिनों पर ஒரு திருமண வீடு என்று சொன்னால் एक विवाहित घर कहा गया तो 10 மணிக்கு திருமண ஆராதனை என்று சொன்னால் 10 மணிக்கே விசுவாசிகள் ஆராதனை வந்து உட்கார்ந்திருப்பார்கள். 10 बजे विवाह की आराधना है बोला तो 10 बजे विश्वासी लोग आ जाते हैं. இப்போ திருமண ஆராதனை என்று சொல்லும் போது ஆராதனைக்கு யாரும் வருவது கிடையாது. अभी शादी का आराधना कहेंगे तो आराधना में कोई भी नहीं आते हैं, ஏன்னா அந்த அளவுக்கு அன்பு குறைந்து போகிறது. क्योंकि उस प्रकार प्रेम कम हो गया है. திருமண ஆராதனை என்று சொல்லும் போது அங்க 2 குடும்பத்தார் மட்டும் தான் இருப்பார்கள். विवाह का आराधना बोला तो 2 परिवार लोग ही बैठे रहेंगे. ரிசப்ஷனுக்கு வருவார்கள். रिसेप्शन में सब आते हैं. ஆனா இப்போ அன்பு தணிந்து போக अभी प्रेम कम होते होते தேவனுடைய பிள்ளைகள் விசுவாச மக்களுக்குள்ளே இருக்கிற கல்யாண காரியமா இருந்தாலே अगर विश्वासी लोगों का विवाह का घर होगा तो भी அந்த கல்யாண காரியத்திலேயும் ரிசப்ஷன் காரியங்களை பங்கெடுக்க மாட்டார்கள். उसमें भी वो विवाह पे और रिसेप्शन में नहीं जाते हैं. எல்லா கல்யாண
காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியம் அல்ல. सभी विवाह में जाकर जाना वो आवश्यकता नहीं है. உலகத்து மக்கள் உங்களுக்கு காடு தருவார்கள். संसार के लोग भी तुम्हें कार्ड देंगे சமாதானத்தை காத்துக் கொள்வதற்காக. समाधान को हमें संभाल लेने के लिए. தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியதை செய்துதான் ஆகணும். हमें जो करना है उसे करना ही है. ஆனா ஒரே வீட்டார் என்று சொல்லக்கூடிய விசுவாச குடும்பத்துக்குள்ளே अगर एक ही परिवार करने वाले विश्वासी लोगों के अंदर நன்மையான காரியங்கள் நடக்கும் போது अगर कोई भलाई काम होता रहेगा, அன்பு குறைந்து போவதினால் प्रेम कम होने के कारण தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களில் கலந்து கொள்ள முடியவில்லை. ऐसी सभी बातों में हम लोग नहीं मिलते हैं. ஒரு வீட்டுல கூட்டம் வைத்தால் एक घर पर अगर प्रार्थना रखा, இயேசு பாப்பாங்க, सोच कर देखते हैं நம்ம வீட்டு கூட்டத்துக்கு அவங்க வந்தாங்களா? मेरे घर पर जो प्रार्थना रखा तभी आए थे क्या? அவங்க வீட்டு கூட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. इसलिए उनके घर पर प्रेयर रखा है तो नहीं जाना. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग ஒரு வீட்டுல கூட்டம் என்று சொன்னால் எல்லாரும் அந்த கூட்டத்துக்கு வந்தாகணும். एक घर पर मंडली रखा है बोले तो सभी लोग उसमें भाग लेना है. இது ஒண்ணு நம்ம அவர்கள் செய்த பிரகாரம் நான் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லக்கூடாது. उन्होंने जो इस प्रकार किया उसी प्रकार मैं भी करूंगा कर नहीं कहना. அப்படி ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருந்தால் अगर ऐसे सब लोग सोचेंगे तो அந்த கூட்டத்துக்கு அவசியமே இல்ல. वो मंडली रखने का कोई आवश्यकता ही नहीं है. தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகமா இருக்க हम வேண்டும். उत्साह से रहना है. அந்யோன்யத்திலே கட்டப்பட்டு இருக்க வேண்டும். हमें उनके संग मिलकर रहना है. ஐக்கியத்தை காத்துக்கொள்ள संगति வேண்டும். को हमें संभाल लेना है. அப்பதான் ஒரே சபையாய் तभी हम एक ही कलीसिया में ஒரே கல்லின் மேல் एक ही चट्टान पर தேவனுடைய பிள்ளைகள் நம்மை கர்த்தர் ஒரு மாளிகையாய் கூட்டி இசைத்து கட்டுவார். परमेश्वर तभी हमें सभी मिलाकर परमेश्वर महल के रूप में बनाएगा. கர்த்தர் நம்மை ஒரே மாளிகையாய் கூட்டி இசைத்து கட்ட வேண்டுமானால் परमेश्वर हमें एक ही महल के रूप में बनाना है तो நம்முடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். हमारा न्यू मसीह के ऊपर रहना है. இந்த கிறிஸ்துவின் சுபாவங்கள் நமக்குள் இருக்கும் போது ये मसीह का स्वभाव हमारे अंदर होगा तो அங்கே ஒரு ஐக்கியத்தை கட்டளையிடுகிறார். वहाँ पर परमेश्वर एक संगति को बनाता है. அதனால தான் தாவீது சொன்னார், तभी दाऊद ने कहा சகோதரர்கள் ஒருமனப்பட்டு ஏகமாய் தங்கி இருப்பது எவ்வளவு நன்மையும் இன்பமாய் இருக்கிறது. अपने भाई लोग सब एक मन होकर जो रहते हैं कोई क्या ही मधुर है कर இந்த ஒரு மனமும் ஐக்கியமும் எங்கே உண்டாகிறது? एक मन और एक संगति कहाँ पर उत्पन्न होता है? கர்த்தர் கூட இருக்கும் போது. परमेश्वर संग रहेगा तभी. இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள், आज बहुत से लोग कहते हैं கர்த்தரின் கூட இருக்கிறார், परमेश्वर मेरे संग है, கர்த்தரின் கூட இருக்கிறார், परमेश्वर मेरे संग है, நான் கர்த்தரோடு கூட தான் இருக்கிறேன். मैं परमेश्वर के संग ही रहता हूँ. வாயினால் சொல்லுவதல்ல, मुंह से बोलना नहीं. கர்த்தர் கூட இருப்பதினால் உண்டாகிற மாற்றங்கள் நமக்கு தெரிய வேண்டும். परमेश्वर हमारे संग रहेगा, जो बदलाव हमें दिखना चाहिए. ஒரு நபரோடு கர்த்தர் இருந்தால் अगर एक व्यक्ति के साथ परमेश्वर रहेगा, அந்த நபருடைய வாழ்க்கை வைத்து நாம் கணித்துக் கொள்ள முடியும். वो व्यक्ति का जीवन को देखकर हम पहचान सकते हैं. அதனால தான் இயேசு சொன்னார், तभी इसलिए यीशु ने कहा மரத்தை நீங்கள் கனியினால் அறிவீர்கள், पेड़ को तुम फल से पहचानोगे, மரத்தை நீங்கள் கனியினால் அறிவீர்கள். पेड़ को तुम फल से पहचानोगे. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே जो भी मनुष्य के जीवन पर எப்படிப்பட்ட கனிகள் வெளிப்படுகிறதோ इस प्रकार फल बाहर निकलता है, அந்த கனிகளை வைத்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். वो फल को देखकर वो किस प्रकार से रहते करके हम समझ पाएंगे. ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். आत्मिक रहना है, ஆவிக்குரியவர்கள், आत्मिक रहना है. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்கிறார். आत्मिक लोग सभी लोगों को ध्यान देखते हैं, ஆனால் ஆவிக்குரியவன் மற்றொருவனால் ஆராய்ந்து நிதானிக்கப்பட மாட்டார். परंतु आत्मिक लोग दूसरे लोग नहीं पहचान पाएंगे. ஒரு மனுஷன் ஆவிக்குரியவனாய் இருப்பானேயானால் अगर एक व्यक्ति आत्मिक व्यक्ति होगा, மற்றவர்களை நிதானித்து ஆராய்கிறார். दूसरे को वो ध्यान कर पाएगा. அதே சமயம் அவன் ஆவிக்குரியவனாய் இருக்கும்போது अगर वही उसी समय वो आत्मिक में रहेगा, மற்றவர்கள் இந்த ஆவிக்குரியவனை நிதானித்து அறிந்து கொள்ள முடியாது. दूसरे लोग उसे उसे समझ नहीं पाएंगे. ஏனென்றால் क्योंकि காற்று எந்த திசையிலிருந்து புறப்படுகிறதோ हवा जिस जगह से निकलता है, ஒரு திசையிலிருந்து காற்று புறப்பட்டு एक जगह से हवा निकलकर அது மறு திசை வரைக்கும் கடந்து போகிறது போல वो दूसरी जगह तक जाते हैं. इस प्रकार அந்த காற்று தான் போகிற இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறது போல वो हवा जिस जगह जा रहा है वो नहीं जानता. इसके कारण ஆவினால் நடத்தப்படுகிற மனுஷன் அப்படியே இருக்கிறார். आत्मा में जो चलता है उसको भी उसी स्थिति चलता है. ஆவினால் நடத்தப்படுகிற மனுஷன் அப்படியே இருக்கிறார். जो आत्मा में चलते हैं उसी प्रकार रहते हैं. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஐக்கியம் வேணும். परमेश्वर के लोगों के अंदर एक संगति होना है. ஏசாவு யாக்கோபு ஒருவரை சந்திக்கும் போது ऐसा याकूब जो भी मिलते समय அந்த பகை உணர்வு மாறினது, उनका बैर दूर हुआ அந்த வைராக்கியம் और மாறினது, वैराग्यता दूर हुई, அவர்களுக்குள்ளே இருந்த கலக்கங்கள் மாறினது. उनके अंदर के गुस्सापन दूर हुई. ரெண்டு பேரும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். दोनों लोग आनंद के आंसू बहाने लगे, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். आनंद के आंसू बहाने लगे. சகோதர
ஐக்கியம் எங்கே இருக்கிறதோ जो भाइयों का संगति जहाँ पर होगा அங்கே கர்த்தர் இருக்கிறார். वहाँ पर परमेश्वर रहता है. கர்த்தர் இருக்கிற இடத்திலே परमेश्वर जी जगह पर रहता है, उस जगह पर தீமை அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். बुराई ना आते हुए परमेश्वर संभालेगा. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. நமக்கு தீமை அனுமதிக்க கூடாதபடிக்கு பாதுகாக்கப்பட வேண்டுமானால் अगर हम पर बुराई ना आते हुए हमें रक्षा करना है तो நம்முடைய வாழ்க்கையில தீமை நேரிடாது இருக்க வேண்டுமேயானால் अगर हमारे जीवन में अगर बुराई ना आए तो சகோதர சிநேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். भाइयों का प्रेम को हमें संभाल लेना है. சகோதர சிநேகத்தை எந்த அளவுக்கு காத்துக்கொள்ளுகிறோமோ भाइयों का प्रेम को हम जिस प्रकार संभाल लेंगे அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கு. उसी प्रकार परमेश्वर का आशीर्वाद हमारे जीवन पर रहेगा. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இன்னைக்கு சொத்து பங்கு வைக்கிறார்கள். अभी अपने நிலம் अपना जायदाद को वो लोग बांट कर रखते हैं. தாத்தா வீட்டு சொத்து अब मेरे दादाजी का जायदाद இங்க இருக்கிற எல்லாரையும் கேட்டு பார்த்தாலும் अब यहाँ पर रहने वाले सभी को पूछेंगे तो பிள்ளைகள்கிட்ட கேட்டா பிள்ளைகள் ஒரு பிள்ளை கூட சொல்லாது எங்க அப்பா சொத்துன்னு. या हम बच्चों को पूछेंगे तो कोई भी नहीं कह पाएगा कि मेरा पिताजी का है घर का. எல்லாம் அவங்கவுங்க தாத்தா சம்பாதிச்சு வச்ச சொத்து. सभी उनके दादाजी ने रखा हुआ संपत्ति. தாத்தா சம்பாதித்து வச்ச சொத்தையும் अपने दादाजी ने जो कमा कर रखा हुआ संपत्ति को அனுபவிக்கிறதுல ஒற்றுமை இல்ல. उस अनुभव करने में उन्हें एक साथ नहीं है. அனுபவிக்கிறதுல ஒற்றுமை இல்ல. अनुभव करने में एक साथ नहीं रहते. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है. ஒரு அடி நிலத்துக்காக எத்தனை பேர் ஒருத்தருக்கு அடிபிடித்து கொண்டு கொலை செய்கிறார்கள். एक जगह को पकड़ने के लिए वो लोग दोनों लोग कितने झगड़ा करते हैं. ஒரு சமாதானம் இல்ல. एक भी समाधान नहीं है. கர்த்தர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है. எங்க அப்பாவுக்கு ஊர்ல நிலம் நிறைய கிடந்தது. और पिताजी को घर गांव पे बहुत सारी जगह थे. அங்க பெந்தேகோஸ்துக்கு வந்ததுனால हम बेंतेकोस्त में आने के कारण எங்க அப்பா குடும்பத்துல இருந்து யாரும் எங்க இடத்துல பேச்சுவார்த்தை கிடையாது. हमारे पिताजी के परिवार से कोई भी हमें बात नहीं करते थे. யாரிடத்திலும் நாங்கள் பேசுறதும் இல்ல. और किसी से हम भी बातें नहीं करते थे. ஆனா அவங்களுக்குள்ள எண்ணம் उसके अंदर एक विचार थी, இவங்க கஷ்டப்படுகிறார்கள். ये लोग कष्ट उठा रहे हैं. பெந்தேகோஸ்துக்கு போயிட்டாங்க. बेंतेकोस्त में चले गए. ஏன்னா அங்க போனா நகை போட வேண்டாம். वहां जाएंगे तो सोना नहीं पहनना पड़ेगा. 6 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். 6 लड़कियां थे. அதனால கஷ்டப்படுகிறார்கள். பெந்தேகோஸ்துக்கு போய் விட்டார்கள் என்று நினைத்திருக்கலாம். वो लोग कष्ट उठा रहे इसलिए वो लोग बेंतेकोस्त में चले गए करके सोचे होंगे. அதனால எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, எந்த பழக்க வழக்கமும் கிடையாது. कोई भी उनसे बातचीत नहीं करते थे. ஆனா ஜென்சி கல்யாணத்துக்கு வந்தார்கள். जिनसे देखे शादी पर आए थे, பார்ப்பதற்காக வந்தார்கள். देखने के लिए आए थे. கடைசி கல்யாணம் आखिरी शादी है, போய் பார்க்கணும். जाके देखना है. அவர்கள் வந்தபோது वो आकर आए थे समय ஜென்சி கல்யாணம் நல்ல கிராண்டா நடந்தது. जिनसे का शादी का ग्रैंड रूप में हुआ. அவர் சொல்லுகிறார்கள், उन्होंने कहा பெந்தேகோஸ்து என்று நினைத்தால் ஒன்றும் இருக்காது என்று நினைத்தோம். बेंतेकोस्त करके तो कुछ नहीं रहेगा कर सोचे थे. ஆனால் இங்கு வந்தா எல்லாம் நல்லா இருக்கிறது. यहाँ पर आकर देखे तो सभी चीजें अच्छी थे, சகலமும் ஒழுங்கரமாய் நடக்கிறது. सभी अच्छी और नियम के साथ हो रहा है. இருக்கிற சகோதர சிநேகத்தை பார்த்தார்கள். सभी भाई प्रेम को देखे. அவர்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், उनके अंदर एक बड़ा आनंद, பெரிய சந்தோஷம். एक बड़ा आनंद हुआ. நாங்கள் 6 பேரும் போயிருந்தோம். वो हम लोग 6 लोग भी गए थे. யாரும் ஒரு வார்த்தை சொல்லல. कोई भी एक बात नहीं बोली. சித்தப்பா நீங்க எப்படி சொல்றீங்க அப்படி. बड़े पिताजी तुम कैसे कहते उसी प्रकार होगा. 7 பங்கு வைத்தார்கள் நிலத்தை. 7 भाग रखे अपने संपत्ति पर. யாரும் எதுவும் சொல்லல. कोई भी कुछ नहीं बोले. அவங்க சொல்றாங்க, उन्होंने कहा நீங்க உங்க குடும்பம் அக்கா தங்கச்சிக்குள்ள அவ்வளவு சமாதானமா இருக்கிறீர்கள். तुम्हारे घर के अंदर तुम परिवार में उतने ही आनंद समाधान से रहते हो. எங்க சித்தப்பா சொன்ன ஒரு வார்த்தை, मेरे बड़े पिताजी ने कहा होगा குடும்பத்துக்குள்ள மற்றவர்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் मेरे परिवार में कितने भी समस्या हो, நீங்க அக்கா தங்கச்சி ஒருவருக்கு ஒருவர் நல்ல சமாதானமா இருக்கிறீர்கள். तुम्हें बहन लोग के अंदर अच्छे समाधान से रह रहे हो. தேவனுடைய பிள்ளைகள் மற்றவருடைய வாயிலிருந்து வார்த்தைகளை பிறப்பிக்க வைப்பார். दूसरों के मुंह के बोली से परमेश्वर बाहर निकलता है. என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க, हम मेरे से कहते रहते थे உங்க அப்பா நிலம், तेरे पिताजी की संपत्ति, உங்க அப்பா நிலம் உனக்கு தர சொன்னாங்க. तेरे पिताजी की संपत्ति को देने के लिए कहे. நான் வீட்ல சொன்னேன், मैंने घर पे कहा எனக்கு எந்த சொத்துல பங்கு வேண்டாம். मुझे कोई भी संपत्ति में भाग नहीं चाहिए. எந்த சொத்துல எனக்கு பங்கு வேண்டாம், நீங்களே எடுத்துக்கிடுங்க. कोई भी संपत्ति में मुझे भाग नहीं चाहिए, तुम ही रख लो. ஆனா எங்க தங்கச்சி எங்க அம்மாவும் சொன்னாங்க, मेरे बहन लोग ने और मेरा माताजी ने कहा அப்படி நம்ம வாரிசு பிரகாரம் வாரிசு காட்டி தான் ஆகணும். वारिस के प्रकार मुझे दिखाना ही है. வாரிசுல நீ இல்லன்னு சொல்ல முடியாது. वारिस में तू नहीं है कर मैं नहीं दिखा सकती. அதனால நீ எப்படியாவது கையெழுத்து போட்டு தான் ஆகணும். इसलिए तू किसी प्रकार तुझे उसमें हस्ताक्षर देना है. அப்பவும் பங்கு வைத்தார்கள். तभी भी भाग रखा था. எந்த பாகத்தை யார் எடுத்தாலும் சரி, कोई भी भाग कोई भी ले ले, எல்லாரும் எடுத்து போக மீதி உள்ள பாகத்தை எனக்கு தந்தா போதும். सभी लोग लेने के बाद जो बचा रहेगा वो मुझे दीजिए. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள விட்டு கொடுக்கிற சுபாவம் வேணும். ऐसा छोड़ने का हमें स्वभाव होना चाहिए. விட்டு கொடுக்கிற சுபாவம், छोड़कर देने का स्वभाव. ஒரு அடி நிலத்துக்காக எத்தனை பேர் சண்டை போடுறாங்க. एक छोटी सी जगह के लिए कितने लोग झगड़ा करते हैं. செத்து போன 6 அடி நிலத்தை அல்லாமல் வேற ஒண்ணும் கிடைக்காது.
இருக்காது. मरने के बाद 6 फुट जगह के बल्कि और कुछ नहीं मिलेगा. கோடி கோடியாய் சம்பாதித்து வைத்தாலே कितना ही करोड़ हम कमा के रखने पर भी மூக்குல சுவாசம் இருக்கு வரைக்கும் தான் अपने नाक में श्वास रहने तक ही, செத்து போன 6 அடி நிலம் தான். मरने के बाद 6 फुट का जगह ही. அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்குள் சமாதானத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். इसलिए अपने एक दूसरे के ऊपर समाधान को हमें कष्ट नहीं करना है. சமாதானம் இல்லாத இடத்துல கர்த்தர் இருக்க முடியாது. जिस जगह पर समाधान नहीं है उस जगह पर परमेश्वर नहीं रह पाएगा. ஆண்டவர் சொன்னார் நான் உன்னோடு கூட இருப்பேன். परमेश्वर ने कहा मैं तेरे संग रहूंगा, ஒருவர் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. कोई भी तुझे हानि न पहुंचाएगा. கர்த்தர் நம் கூட இருந்தால் परमेश्वर हमारे संग रहेगा तो நாம் சமாதானத்தை காத்துக்கொண்டால் अगर हम समाधान को हम संभाल लेंगे, கர்த்தர் கூட இருப்பார். परमेश्वर हमारे संग रहेगा. கர்த்தர் கூட இருந்தால் ஒருவர் தீமை செய்ய முடியாது. परमेश्वर हमारे संग रहेगा तो कोई हमें हानि नहीं पहुंचाएगा. அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया. ஆனபடினால கர்த்தர் நம்ம கூட இருக்க வேண்டுமானால் அதற்கு தகுதி உள்ள பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். इसलिए हम परमेश्वर हमारे संग रहेगा तो हमें भी हमें उस पात्र में रहना है. வேதத்துல வாசிக்கும் போது शास्त्र में पढ़ते समय ஏசாயா 43வது அதிகாரம் यशायाह 43 அவருடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். उसका दूसरा वचन को पढ़ेंगे. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்னை புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. जब तू जल में होकर जाए मैं तेरे संग रहूंगा, और जब तू नदियों में होकर चले तब वे तुझे ना डुबा सकेगी. जब तू आग में चले तब तुझे आंच ना लगेगी, और उसकी लौ तुझे ना जला सकेगी. 4வது வசனத்தை வாசிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். मेरी दृष्टि में तू अनमोल और प्रतिष्ठित ठहरा है, और मैं तुझसे प्रेम रखता हूँ. इस कारण मैं तेरे बदले मनुष्यों को और तेरे प्राण के बदले में राज्य राज्य के लोगों को दे दूंगा. நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். तू मेरे दृष्टि पे अनमोल होने के कारण बचा प्रेम रखा நானும் हूं. உன்னை சிநேகித்தேன். मैं भी तुझसे प्रेम रखता हूँ. நீ என் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடினால் கனம் பெற்றாய். तू मेरे दृष्टि में अनमोल और प्रतिष्ठा ठहरा है. நானும் உன்னை சிநேகித்தேன். मैं भी तुझसे प्रेम रखा. அப்ப ஆண்டவர் யாரை சிநேகிக்கிறார்? परमेश्वर किससे प्रेम रखता है? ஆண்டவருடைய பார்வையில் எவர்கள் கனபற்றவர்களாய் இருக்கிறார்களோ परमेश्वर की दृष्टि में जो और प्रतिष्ठा ठहरा है அவர்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். उन्हें परमेश्वर प्रेम करता है. சிநேகிக்கிற மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார். परमेश्वर श्रेय जो करता है उनके साथ संग रहता है. வேதத்தில் வாசிக்கிறோம் शास्त्र में पढ़ते हैं ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். अब्राहम परमेश्वर के मित्र कर कहा गया है. தாவீதை கர்த்தர் அப்படி அருமையாய் அழைக்கிறார். दाऊद उसके दास कर कहता है. எவர்கள் தேவனுடைய சிநேகிதர் என்று அழைக்கப்படுகிறார்களோ जिन लोग परमेश्वर के मित्र कर बोल जाते हैं அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். उनके संग परमेश्वर रहता है. அவர்கள் தண்ணீரை கடக்கும் போது அவர்களோடு கூட இருக்கிறார். वो जल को पार करते समय उनके संग रहता है. அவர்கள் ஆறுகளை கடக்கும் போது அந்த ஆற்றின் தண்ணீர் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு புரளாதபடிக்கு பாதுகாக்கிறார். वो नदी पे चलते समय नदी उनके ऊपर न आते हुए उन्हें संभालता है. அக்கினியின் நடுவிலே நடந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். आग के बीच में चलेंगे तो भी परमेश्वर उनके संग रहता है. ஆண்டவர் சொல்லுகிறார் परमेश्वर कहता है நீ என் பார்வைக்கு அருமையாய் இருந்தபடினால் நீ கனம் பெற்றாய். तू मेरे दृष्टि में अनमोल होने के कारण प्रतिष्ठा ठहरा है. நான் உன்னை சிநேகித்தேன். मैं तुझे प्रेम रखा हूँ. ஆனபடினால் इसलिए நீ தண்ணீரை கடந்தாலும் உன்னோடு கூட இருப்பேன். तू जल पर जाएगा तो भी मैं तेरे संग रहूंगा. நீ ஆறுகளை கடந்தாலும் ஆற்று தண்ணீர் உன்மேல் புரளாமல் பாதுகாப்பேன். नदी पर तू जाएगा तो भी नदी की पानी तेरे ऊपर ना आते हुए मैं तुझे நீ संभालूंगा. அக்கினியின் வழியாய் நடந்து போனாலும் அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாதபடிக்கு பாதுகாப்பேன். तू आग पर चलेगा तो भी उसकी आंच तेरे ऊपर न लगती हुए मैं बचाऊंगा. தீங்கின் நாட்கள் உன் வாழ்க்கையில வரும்போது बुराई का समय तेरे जीवन पर आते समय, நெருக்கத்தின் காலங்கள் உன் வாழ்க்கையில வரும்போது एक संकट का समय तेरे जीवन पर आते समय, உனக்காக உன் சத்துருக்கு சத்துருவாய் நான் எதிர்பட்டு तेरे लिए तेरे विरुद्ध जो शत्रु के बीच में मैं रुक कर உனக்கு நான் சகாயம் செய்யும்படி मैं तुझे सहायता करने के लिए உனக்காக நான் யுத்தம் செய்வேன். तेरे लिए मैं युद्ध करूंगा. உனக்காக நான் யுத்தம் செய்வேன். तेरे लिए मैं युद्ध करूंगा. ஆண்டவருடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग நாம் கர்த்தருடைய பார்வைக்கு கனமுள்ளவர்களாய் காணப்பட்டால் परमेश्वर की दृष्टि में हम आदरमय रहोगे तो கர்த்தர் நம் கூட இருப்பார். परमेश्वर हमारे संग रहेगा. தண்ணீரில் நடக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். जल पर चलते समय परमेश्वर हमारे संग रहेगा. ஆறுகளை கடக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். नदियों पर जाते समय भी परमेश्वर हमारे संग रहेगा. சோதனையில் நடக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். परीक्षा में चलते समय परमेश्वर हमारे संग रहेगा. எப்பேற்பட்ட
சோதனையா இருந்தாலும் कोई भी बड़ी परीक्षा आए, எப்பேற்பட்ட தீமையா இருந்தாலும் कितना ही बड़ा बुराई आए, கர்த்தர் கூட இருக்கிறபடினால் परमेश्वर संग रहने के कारण அவைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு वो हम पर प्रबलता न होते हुए கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். परमेश्वर हमें रक्षा करेगा। அதனால்தான் சொல்லுகிறார், इसलिए कहता है தீங்கின் நாட்களிலே, बुराई के समय पर, நெருக்கத்தின் காலத்திலே, कष्टों के समय पर, சோதனையின் நாட்களிலே परीक्षा के समय पर நான் உன் கூட இருந்து मैं तेरे संग உன் रहकर சத்துருக்களுக்கு முன்பாக உனக்காக நான் போராடி, तेरे शत्रु के विरुद्ध खड़े रहकर, உன் சத்துருக்களுக்கு எதிராக நான் போராடி तेरे शत्रु के विरुद्ध में खड़े रहकर உனக்காக நான் ஜெயத்தை வாங்கி தருவேன். तेरे लिए मैं जय दिलाऊंगा। நமக்காக கர்த்தர் வழக்காடுகிறவர், हमारे लिए परमेश्वर युद्ध करता है, சத்துருவுக்கு சத்துருவாய் கர்த்தர் எதிர்ப்படுகிறவர். शत्रु के शत्रु विरुद्ध खड़ा रहता है। கர்த்தருடைய பார்வையில் கனம்பெற்ற பாத்திரமாய் நாம் வாழ்ந்தாய், परमेश्वर की दृष्टि में अनमोल अगर जिएंगे, கர்த்தருடைய பார்வையில் கனம்பெற்ற பாத்திரமாய் நாம் अगर வாழ்ந்தாய், परमेश्वर की दृष्टि में हम अनमोल जिएंगे, கர்த்தர் நம் கூட இருப்பார். परमेश्वर हमारे संग रहेगा, கர்த்தர் நம் கூட இருப்பார். परमेश्वर हमारे संग रहेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் पहला परमेश्वर के लोग, நாம் இருக்கிற இடத்தை விட்டு விலகி, हम जिस जगह पर रहते हैं उस जगह से निकलकर, கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்தை விட்டு விலகி, परमेश्वर को जो प्रिय नहीं है उस जगह से हटकर, கர்த்தர் நமக்கு தரிசனமான வாக்குத்தத்தம் பண்ணின இடத்தை நோக்கி பார்த்து, परमेश्वर ने जो वाचा बांधा उस जगह की ओर, அந்த ஆதி நிலைமைக்கு நாம் திரும்பும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். वो प्रारंभ के जीवन में हम जब भी लौटेंगे तो ही परमेश्वर हमारे संग रहेगा। சகோதர சிநேகத்தை காத்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். भाइयों का प्रेम को हम जब संभाल लेंगे तभी परमेश्वर हमारे संग रहेगा। ஆண்டுடைய பார்வைக்கு கனம் பெற்ற பாத்திரமாய் நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். परमेश्वर की दृष्टि में हम अनमोल रूप से हम जिएंगे तो परमेश्वर हमारे संग रहेगा। கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் परमेश्वर हमारे संग रहेगा तो நம்முடைய சத்துருவுக்கு சத்துருவாய் கர்த்தர் செயல்பட்டு हमारे शत्रु के शत्रु के रूप में रहकर ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு தருவார். हमारे जीवन में परमेश्वर अपने आशीर्वाद को भर देगा। தீமை நம்மை நெருங்காது, बुराई हमारे ऊपर नहीं प्रबल होगी, ஒருவரும் தீமை செய்ய கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். कोई भी हम पर हानि पहुंचाने के लिए परमेश्वर सोच पाएगा नहीं। தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்கள் நினைக்கலாம், दूसरे लोग सोचते होंगे இந்த சோதனையின் காலத்தில் அவர்கள் அழிந்து போவார்கள், ये परीक्षा के समय पर ये नष्ट हो जाएंगे, இந்த சோதனை நாட்கள் அவர்கள் செத்து ये போவார்கள், परीक्षा के दिन पर वो मर जाएंगे, இது அவர்கள் அழித்து போடு. ये वो नष्ट कर देगा। மனுஷர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், मनुष्य लोग उस प्रकार देखते रहेंगे, மனுஷர்கள் எதிர்பார்ப்பார்கள், मनुष्य लोग उस प्रकार देखेंगे எப்பொழுது அவன் சாவா, ये कब मरेगा, எப்பொழுது அவன் மரிப்பான் ये कभी मर जाएगा। என்று நம் பேரில் ஆ ஆ என்று வாயை திறக்கிறவர்கள் अनेகர் இருப்பார்கள். वैसे हमें देखकर आ कर देखने वाले बहुत सारे लोग होंगे। ஆண்டவருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் நமக்கு விரோதமா ஆ ஆ என்று வாயை திறந்து கொண்டிருந்தாலே कितने लोग हमारे विरुद्ध अपने मुंह को खोलकर देखते रहेंगे तो भी கர்த்தர் நம் கூட இருந்தாய், परमेश्वर हमारे संग रहेगा तो எந்த தீமையும் நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். कोई भी हानि हमारे ऊपर प्रबलता न होते हुए परमेश्वर हमें रक्षा करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நிறைய பழமொழி நான் சொல்லுவேன், बहुत मुहावरे में बोल सकती हो। அது நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது தன்னால ஒன்னொன்னு வந்துட்டே இருக்கும். प्रचार करते समय वो अचानक एक एक आते रहता है। ஆனா சில விதமான பழமொழிகள் தெரியாது. कुछ कुछ मुहावरे मुझे भी पता नहीं। ஆனா ஒரு நாள் நம்ம பாஸ்டர் இறந்த பிறகு एक दिन अपने पास्टर जी मरने के बाद ஊழியக்காரர்ல ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார், एक सेवक को देखकर एक सेवक कहता है, அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலி ஆகும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேங்கிறார். भाई कभी मरेगा और मेरा घर का जाओ कभी खाली होगा कर देखते रहते हैं। இதுவும் ஒரு பழமொழி என்ன அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ये भी एक मुहावरा करके मैं तभी समझ गई। அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலி ஆகும், भाई कभी मरेगा और घर कभी खाली होगा कर कहा। இப்ப ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தை एक सेवक ने कहा बातें, அதே போல தான் இன்னைக்கு अनेகர் நினைக்கிறார்கள், उसी प्रकार ये बहुत सारे लोग सोचते हैं எப்போ சாவான், कभी मरेगा, எப்போ அழிவான், कभी कष्ट हो जाएगा, எப்போ இல்லாமல் போவான், कभी वो नहीं रहेगा, எப்போ பேர் முதற் கொண்டு அழிந்து போகு, कभी उसका नाम मिट जाएगा। மக்கள் நினைக்கலாம். वैसा मनुष्य सोचेंगे। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும் போது अगर तो परमेश्वर तुम्हारे संग रहते समय எந்த தீமையும் உன்னை அணுகாது, कोई भी हानि तुम पर प्रभुता नहीं होगी, எந்த சோதனை உங்களை அழிக்காது, कोई भी परीक्षा तुम्हें नष्ट नहीं करेगा, எந்த தண்ணீரும் ஆறும் உங்கள் மீது புரளாது, कोई भी जल और नदी में तुम नहीं डूबोगे, எந்த அக்னியின் சோதனையும் உங்கள் மீது மனம் வீசாது. तुम्हारा आग तुम्हारे ऊपर नहीं होगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். परमेश्वर तुम्हें रक्षा करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள் நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். एक घटना को बताकर मैं समाप्त करती हूँ। அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நாள் யாத்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். प्रेरित पौलुस यहाँ एक जगह पर चल रहा था, கடல்ல பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். वो समुद्र पर जा रहे थे। கடல்ல ஒரு பெரிய காற்று வீசினது. समुद्र में एक बहुत बड़ा आंधी आई, அந்த காற்றுக்கு பெயர் யூரோகிளிதான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
எழுதப்பட்டிருக்கிறது. यूरो किन्नगर कर उस आंधी का नाम रखा गया. அந்த யூரோ கிளிதான் என்கிற காற்று வீசி उस यूरो किरणा हवा फेंक कर கடல்ல ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாகி समुद्र में बहुत गरज उठकर கப்பலின் பின்னணியும் உடைந்து போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. जहाज के पीछे का भाग टूट गया कर लिखा गया है. இப்போ கப்பலின் பின்னணியும் உடைந்து போனபடினால் अभी जहाज के पीछे का भाग टूटने के कारण எல்லாரும் உயிர் பிழைப்பதற்காக தத்தளித்து ஓடுகிறார்கள். सभी लोग अपने जान बचाने के लिए भागने लगे. அங்கே ஒரு தீவை கண்டுபிடித்தார்கள். वहां पर उन्होंने द्वीप को देखा. அந்த தீவுக்கு பெயர் மெலித்தா என்று எழுதப்பட்டிருக்கிறது. उस द्वीप का नाम वेलिता करके लिखा गया है. அந்த மெலித்தா தீவுக்குள்ளே பிரவேசித்த போது उस वेलिता द्वीप पर उन लोग जाते समय அங்கே இருந்த ஜனங்கள் वहां पर रहने वाले लोग நெருப்பை மூட்டி आग को जमा कर அவர்கள் குளிர் காய்வதற்கு உதவி செய்தார்கள். वो ठंडा होने के लिए वो लोग देख रहे थे. இப்படி அவர்கள் உதவி செய்யும் போது वहां पर उन लोग सहायता करते समय பவுலும் சில விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார். पौलुस कुछ लकड़ियों को वहां पर उठा रहा था. அவன் சில விறகுகளை பொறுக்கி அந்த அக்கினியை போட வேண்டும் என்று நினைத்த போது तो पौलुस उस लकड़ी को उठाकर उसमें आग में डालने के लिए सोचते समय அந்த விறகுக்குள்ளே இருந்த ஒரு விரியன் பாம்பு एक उस लकड़ी पर एक सांप அவன் கையை கவ்வி கொண்டது. उसके हाथों को उसने काट दिया. இருந்த ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், वहां पर जो लोग बैठे थे सभी लोग ने कहा மெய்யாகவே இந்த மனுஷன் கொலைக்கு பாத்திரவான். ये एक मरने के हत्यारा मनुष्य है. இவன் கடலின் அலைக்கு தப்பித்து வெளியே வந்தாலும் ये समुद्र के धारा से बाहर निकलने पर भी மரணம் இவனை விடவில்லை. मृत्यु से नहीं छोड़ा. இப்பொழுது ஒரு விரியன் பாம்பு கடித்திருக்கிறது. अभी उसे सांप ने काट दिया है. இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போவா. अभी कुछ समय पर वो मर जाएगा. கொஞ்ச நேரத்துல வீக்கம் கண்டு செத்து போவா. अभी वो सूजन होकर मर जाएगा. உடம்பெல்லாம் வீங்கிரும். उसका शरीर सब सूज जाएगा. அவன் செத்து போவான். अभी मर जाएगा. பாத்துக்கிட்டே இருக்காங்க. ऐसे देख रहे थे. பாத்துக்கிட்டே இருக்காங்க. देखते रह रहे थे. உடம்பு வீங்கவே இல்ல. उसका शरीर सूजा ही नहीं. அவன் சாகவே இல்ல. वो मरा ही नहीं. இப்ப சொன்னாரு, अभी उसने कहा மெய்யாகவே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். सच्चाई से परमेश्वर तेरे संग है. இவன் தேவ மனுஷன். ये परमेश्वर का व्यक्ति है. இவன் தேவ மனுஷன். ये परमेश्वर का व्यक्ति है. மக்கள் சொன்ன சாட்சி. ये लोगों ने गवाही बताई. தேவ பிள்ளைகள் நம்மை குறித்து நாமே சொல்லுகிற சாட்சி அல்ல. हमारे बारे में हम ही जो वो गवाही भरे वो गवाही नहीं हुए. கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். परमेश्वर हमें देखकर गवाही देना चाहिए. கர்த்தர் நம்மை சாட்சி கொடுக்க வேண்டும். परमेश्वर हमारे गवाही देना चाहिए. அதனால தான் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कहता है நீ என் பார்வைக்கு கனம் பெற்றாய். तू अगर मेरे दृष्टि में अनमोल होगा तो நீ என் பார்வையில கனம் பெற்றபடினால் तू मेरे दृष्टि में अनमोल हुआ इसलिए நான் உன்னை சிநேகித்தேன். मैं तुझसे प्रेम रखा. நான் உன் கூட இருக்கிறேன். मैं तेरे संग रहता हूँ. உன் கூட இருக்கிற நான் मैं तेरे संग रहने वाला मैं எந்த சோதனையிலும் நீ அழிந்து போகாதபடிக்கு कोई भी परीक्षा में तू नष्ट न होते हुए உன்னை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். मैं तुझे रक्षा करूंगा कर कहता है. எல்லாரும் முழங்கால் படிடுவேன். सभी लोग घुटने में आएंगे. எல்லாரும் முழங்கால் படிடுவேன். सभी घुटने में आएंगे. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தின் முடிவு பரியந்தமே जगत के अंत तक சகல நாட்களிலே सदा सर्वदा நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். मैं तेरे संग रहूंगा करके परमेश्वर कहता है. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். परमेश्वर हमारे संग रहेगा तो தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், हमें आशीर्वाद. நமக்கு ஆசீர்வாதம். हमें आशीर्वाद. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறு. परमेश्वर की पत्नी का वचन हमारे जीवन में पूरा होगा. அவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் தாழ்த்துவேன். परमेश्वर के सम्मुख पर हम एक दम இன்னைக்கு नमन கர்த்தர் करेंगे. நம்மோடு கூட இருக்கிறாரா? हम परमेश्वर हमारे संग है क्या? கர்த்தர் நம் கூட இருக்க வேண்டுமானால் अगर परमेश्वर हमारे संग रहना है तो உலக மக்களுடைய ஐக்கியத்தை விட்டு வெளியே வர வேண்டும். संसार के संगति से हमें दूर होना है. கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் परमेश्वर हमारे संग रहना है तो விக்கிரகாராதனைக்காரர்களை விட்டு வெளியே வர வேண்டும். मूर्ति पूजा करने वाले लोगों से दूर होना है. கர்த்தர் நம் கூட இருக்க வேண்டுமானால் परमेश्वर हमारे संग रहना है तो அவிசுவாசிகளை விட்டு பிரிய வேண்டும். अविश्वासियों से दूर होना है. தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உனக்கு தரிசனமான அந்த ஆதி நிலைமைக்கு நீ திரும்ப வேண்டும். परमेश्वर ने जो तुझे दर्शन दिया उस जगह पर तुम्हें लौटना है. கர்த்தர் உனக்கு தந்த வாக்குத்தத்தம் நிறைவேற அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராக நீ ஓட வேண்டும். परमेश्वर ने जो वाचा बांधा उस वाचा की ओर तुझे दौड़ना है. அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து நீ ஓட வேண்டும். उस वाचा के आशीर्वाद को पा लेने के लिए उस वाचा की ओर तुझे दौड़ना है. கர்த்தர் உனக்கு தந்த தரிசனம் தந்த பாதையில் நிலைநிற்க வேண்டும். परमेश्वर ने जो दिया वो दर्शन में तुझे स्थिर रहना है. தரிசனத்தை விட்டு விலக கூடாது. दर्शन से हमें दूर नहीं होना है. தரிசனத்தை விட்டு விலக கூடாது. दर्शन से दूर नहीं होना है. விசுவாச மக்கள் அவிசுவாசிகளோடு ஐக்கியம் வைக்க கூடாது. विश्वासी लोग अविश्वासियों के साथ संगति नहीं रखना है. ஆண்டவர் கூட இருக்க வேண்டும். परमेश्वर हमारे संग रहना है. கர்த்தர் கூட இருக்க வேண்டும். परमेश्वर हमारे संग रहना है. சகோதர ஸ்நேகத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். भाइयों के प्रेम में हमें स्थिर रहना है. சகோதர ஐக்கியத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். परमेश्वर के भाइयों के संगति में स्थिर रहना है. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है. கர்த்தருடைய பார்வையில் நாம் கனம் பெற்ற பாத்திரமாய் இருப்போமேயானால் परमेश्वर के नजर पे हम अनमोल रीति से रहेंगे तो கர்த்தர் கூட இருப்பார். परमेश्वर हमारे संग
रहेगा, தீமை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு பாதுகாப்பார், बुराई हमारे ऊपर प्रबल न होते हुए परमेश्वर रक्षा करेगा, சோதனை நம்மை அழிக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். परीक्षा में नष्ट न करते हुए हमें रक्षा करेगा। மனுஷர்கள் நினைப்பார்கள் அழிந்து போவான் என்று. मनुष्य लोग सोचेंगे कि ये नष्ट हो जाएगा, எந்த மனிதர்கள் உங்களை அழிந்து போவார்கள் என்று நினைக்கிறார்களோ, तो मनुष्य सोचेंगे कि ये नष्ट हो जाएगा, எந்த மனிதர்கள் இந்த சோதனையில் நீங்கள் அழிந்து போவார்கள் என்று நினைக்கிறார்களோ, जो मनुष्य सोचता है कि ये परीक्षा में ये मर जाएगा करके सोचते அதே हैं, மக்களுக்கு மத்தியிலே वही मनुष्य के लोगों के बीच தேவனுடைய में பிள்ளை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து परमेश्वर तेरे संग है करके बताकर, சத்துருக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி शत्रुओं के बीच में एक मेज को तैयार करके தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தி உயர்த்துகிறார். परमेश्वर उन्हें आदर देकर उन्हें ऊंचा करता है, கர்த்தர் மே கனப்படுத்துகிறவர், परमेश्वर हमें आदर दिलाता है, கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறவர், परमेश्वर जो प्रेम करता है, தீமை அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறவர், बुराई हम पर न आते हुए हमें बचाता है, அழிவுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு பாதுகாக்கிறவர். नष्ट पे हमें न जाते हुए हमें बचाता है। நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி சொன்னார். मैं तुझे आशीर्वाद पे आशीर्वाद दूंगा करके परमेश्वर ने याकूब को आयत दिया, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், मैं तुझे आशीर्वाद में आशीर्वाद दूंगा, உன் சந்ததியை நான் வானத்தின் நட்சத்திரத்தைப் போல பிரகாசிக்க मैं பண்ணுவேன், तेरे पीढ़ियों को आकाश के मंडलों के समान बदलूंगा, உன் சந்ததி கடற்கரை மணலத்தனையாய் பெருகு, तेरे पीढ़ियों के समुद्र के किनकों के समान बढ़ेंगे, உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள், तेरे पीढ़ियां शत्रुओं के वस्त्र में फाड़ने में निकलेंगे, உன் சந்ததிக்குள்ளே பூமியின் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும், तेरे पीढ़ी के अंदर संसार के सभी पीढ़ियां रहोगी, உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். बच्चे आशीर्वाद से रहेंगे। பெத்தேலிலே கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள், बेतेल में जो परमेश्वर दर्शन देकर आशीर्वाद दिया बातें, இந்த வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை எல்லாம் சுதந்தரிக்க முடியாமல் ये सभी दिया वाचों को न स्वतंत्रता पाते हुए அவன் லாபான் வீட்டில் 20 வருஷமாய் தங்கி காலத்தை வீணாக்கி போட்டார். वो लाबान के घर पर 20 साल अपने जीवन को व्यर्थ किया। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை நீ அனுபவிக்க வேண்டுமானால், परमेश्वर ने दिया वाचों का अगर तुम्हें अनुभव करना है तो இன்றைக்கு தேவன் தந்த தரிசனத்தின் எல்கைக்குள்ளாக கடந்து வா. आज जो परमेश्वर ने दर्शन दिया उस जगह पर तुम लौट कर आओ। இன்றைக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை நினைத்து பாருங்க. परमेश्वर ने दिया वाचों को तुम स्मरण करके देखो, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படு, तेरी पीढ़ी आशीर्वाद होगी, உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படு, पीढ़ी आशीर्वाद होगी, உங்கள் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகு, पीढ़ियां आकाश के तारों के समान बढ़ेगी, உங்கள் சந்ததிக்குள்ளே பூமியின் வம்சங்கள் யாவும் ஆசீர்வதிக்கப்படு, तेरे पीढ़ियां में संसार के सभी पीढ़ियां आशीर्वाद से होगी, உங்கள் சந்ததிகள் சமாதானமாய் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். तेरी पीढ़ियां समाधान से रहेगी और तुम देखोगे। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். ताली बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे, எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். परमेश्वर को धन्यवाद करेंगे, உலகத்தின் முடிவு பரியந்தம் जगत के अंत तक சகல நாட்களிலே सदा सर्वदा நான் உங்களோடு கூட இருக்கிறேன். मैं तुम्हारे संग रहूंगा, உலகத்தின் முடிவு பரியந்தம் जगत के अंत तक, உன் மரண பரியந்தம் तेरे मरने तक நான் உன்னோடு கூட मैं இருக்கிறேன். तेरे संग रहूंगा। கர்த்தர் उங்களோடு கூட இருக்க வேண்டும். परमेश्वर तुम्हारे संग रहना चाहिए, கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். परमेश्वर तुम्हारे संग रहना चाहिए। பாத்திரவான்களாய் மாற்று. तुम्हारे साथ उस पात्र बनाइए, வாய் திறந்து கேட்பேன். मुंह खोल कर पूछेंगे, ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கணும். तू हमारे अंदर निवास कीजिए, நீர் எனக்குள்ளே तू இருக்கணும். मेरे अंदर कीजिए, நான் உமக்குள்ளே இருக்கணும். मैं तुम्हारे अंदर रहना चाहिए, நீர் என்னோடு வாசம் பண்ணு. तू मेरे साथ निवास कीजिए, எனக்குள்ள இருக்கிற குறைகள் மாறட்டு. मेरे अंदर के कमियां दूर होने दो, எனக்குள்ள இருக்கிற அசுசிகள் மாறட்டு. मेरे अंदर के अधर्म बातें दूर होने दो, எனக்குள்ள இருக்கிற கேடுகள் மாறட்டு. मेरे अंदर के अधर्म बातें दूर होने दो। என்னோடு கூட இரு. मैं हमारे संग रहिए, என்னோடு கூட இரு. मेरे साथ रहिए। ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. glory உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரு ஓ இயேசுவே. எல்லாரும் வாய் திறந்து சொல்லு. என் பக்கத்திலே இரு. ஆண்டவர் நம் கூட இல்லாவிட்டால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது.
जगत के अंत तक சகல நாட்களிலே सदा सर्वदा நான் உங்களோடு கூட இருக்கிறேன். मैं तुम्हारे संग रहूंगा, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். मैं तुम्हारे संग रहूंगा। ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், परमेश्वर ने हमें दिया हुआ वाचा, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானார் परमेश्वर हमारे संग रहेगा, எந்த தீமையும் நம்மை மேற்கொள்ளாமல் கர்த்தர் பாதுகாப்பார். कोई बुराई हम पर ना आएगी। கர்த்தர் கூட இருப்பாரானார் यदि परमेश्वर हमारे संग रहे, எந்த சோதனையிலும் அழிந்து போகாதபடிக்கு பாதுகாப்பார். कोई भी परीक्षा में हम नष्ट ना होंगे। கர்த்தர் நம் கூட இருக்க வேண்டுமானார் यदि परमेश्वर हमारे साथ रहना है தேவனுடைய तो பிள்ளை நீ ஆதி நிலைமைக்கு திரும்பனே. तुम्हें प्राचीन के अनुभव में लौट कर आना है। இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? तुम कहाँ पर बैठे हो, எந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்? किस स्थान पर बैठे हो। ஆண்டவர் சொல்லுகிறார், पौलुस कहता है, எழும்பு எழும்பு சீயோனே, उठो उठो सिय्योन, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. तेरे धूल को झटका कर उठ। எந்த தூசியில உட்கார்ந்து இருக்கிறேன்? तुम किस धूल में बैठे हो। தேவ பிள்ளைகள் ஆதி நிலைமைக்கு நீங்கள் கடந்து வந்தார். प्राचीन अनुभव में आओगे, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். परमेश्वर आपके संग रहेगा। கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் கனமற்றவர்களாய் வாழ்ந்தாய். यदि परमेश्वर की नजर में अनमोल ठहरोगे, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். परमेश्वर भी आपके संग रहेगा। கர்த்தர் உங்களோடு இருந்தார். यदि परमेश्वर आपके संग रहे, தீமை மேற்கொள்ளாமல் பாதுகாப்பார். कोई बुराई तुम पर ना आएगा। கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். यदि परमेश्वर आपके संग रहे, எந்த சோதனையிலும் அழிந்து போகாமல் பாதுகாப்பார். कोई भी परीक्षा में तुम नष्ट न होंगे। ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சோதனை ஜெயித்த क्योंकि தேவன். हमारा परमेश्वर परीक्षा में जय पाया हुआ परमेश्वर சோதனை है। முடிவிலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவகிடத்தை தருவார். परीक्षा के आखिरी में जीवन का मुकुट हमें देगा। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி हम सब ताली செலுத்துவோம். बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे। Hallelujah, 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 हालेलुया, hallelujah, hallelujah, hallelujah. धन्यवाद धन्यवाद। நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब उठकर खड़े हो जाएंगे। ஒரு பாடலை பாடும்போது एक गीत गाते समय கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணிக்க செலுத்துவோம். परमेश्वर के नाम की महिमा के लिए हम गीत गाएंगे। आवाज उठाएंगे, हम साज बजाएंगे, यीशु महान अपना ये गीत सुनाएंगे। आवाज उठाएंगे, हम साज बजाएंगे, यीशु महान अपना ये गीत सुनाएंगे। आवाज उठाएंगे, ना देख सका हमको तू पाप के सागर में, और बन के मनुष्य आया आकाश से सागर में। ना देख सका हमको तू पाप के सागर में, और बन के मनुष्य आया आकाश से सागर में। मुक्ति का रास्ता है, दुनिया को बताएंगे, यीशु महान अपना ये गीत सुनाएंगे। आवाज उठाएंगे, हम साथ बजाएंगे, यीशु महान अपना ये गीत सुनाएंगे। आवाज उठाएंगे, संकट सुन में ये रूप जो तेरा है, इन चांद सितारों में ये अक्स जो तेरा है। संसार की सुंदरता में ये रूप जो तेरा है, इन चांद सितारों में ये अक्स जो तेरा है। महिमा की तेरी बातें हम सबको बताएंगे, यीशु महान अपना ये गीत सुनाएंगे।
मेरा प्यार है जान, मैं तो पहले वो ना था, तूने डाली मुझ पे जान। क्यों ना बोलूं फिर मैं तेरी जय जयकार, क्यों ना बोलूं फिर मैं तेरी जय जयकार, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ न किया, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ न किया। मेरी सूरत बिगड़ी थी, मेरा दिल था खाली, तूने सींचा लहू से ताकि आए हरियाली। मेरी सूरत बिगड़ी थी, मेरा दिल था खाली, तूने सींचा लहू से ताकि आए हरियाली। क्यों ना बोलूं फिर मैं तेरी जय जयकार, क्यों ना बोलूं फिर मैं तेरी जय जयकार, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ न किया, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ न किया। आई जीवन में खुशी, आई अपनी जिंदगी, तू है जिंदा शाफिया, तूने ये किया। आई जीवन में खुशी, आई अपनी जिंदगी, तू है जिंदा शाफिया, तूने ये किया। क्यों ना बोलूं फिर मैं तेरी जय जयकार, क्यों ना बोलूं फिर मैं तेरी जय जयकार, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ न किया, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ न किया। अपनी रूह से भर दिया, अपनी शक्ति मुझको दी, ताकि तुम्हें दवाई तेरे जी उठने की। अपनी रूह से भर दिया, अपनी शक्ति मुझको दी, ताकि तुम्हें दवाई तेरे जी उठने की। क्यों ना बोलूं फिर मैं तेरी जय जयकार, क्यों ना बोलूं फिर मैं तेरी जय जयकार, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ न किया, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ न किया, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ न किया, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ न किया, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ न किया। धन्यवाद करेंगे ஆண்டுடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் परमेश्वर के नाम की महिमा के लिए दिए हुए हर एक के दानों के लिए கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி हर एक के हाथों की कमाई के द्वारा दिए हुए दान को परमेश्वर स्वीकार कर வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டு கொடுக்கும்படி उसे पवित्र करके परमेश्वर वेदना के बिना आशीर्वाद देने के लिए எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்க पिता परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிங்க पुत्र यीशु मसीह जी को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद பரிசுத்த धन्यवाद ஆவியானவரை पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे धन्यवाद 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 நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம் भला परमेश्वर आपकी स्तुति करते हैं கர்த்தர் தந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி परमेश्वर செலுத்துகிறோம் आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद சன்னிதானத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி आपके चरण स्थान में आई हुए हर एक को आशीष कीजिए உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ண தெய்வம் प्रभु जी आपने वादा किया है कि संसार के अंत तक जगत के अंत तक सदा में तुम्हारे संग रहूंगा பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பீராக प्रभु जी आप हर एक के संग रहिए प्रभु பிள்ளைகளோடு நீர் இருக்க आप अपने बच्चों के संग रहने के लिए பிள்ளைகள் ஆதி நிலைமைக்கு திரும்பி வரட்டும் आपके बच्चे प्राचीन अनुभव में वापस लौट आए பிள்ளைகளோடு கூட நீர் இருக்க आपके बच्चों के संग रहने के लिए பிள்ளைகள் சகோதர சிநேகத்தை காத்துக்கொள்ள உதவி बच्चे செய்யும். भाईचारा के प्रेम में बने रहे நீர் கூட இருந்து आप संग रहकर சகல தீமைகளுக்கு விலக்கி பாதுகாப்பீராக. सभी बुराइयों से आप अपने बच्चों को दूर கூட रखिए இருந்து आप संग रहकर சோதனைகள் அமிழ்ந்து போகாதபடி பாதுகாப்பீராக. कोई भी परीक्षा में फंस न जाते हुए रक्षा நல்ல कीजिए நாமத்தை மகிமைப்படுத்தும். आपकी भला नाम महिमा हो எங்களை जाए தாழ்த்தி உடைய கரங்களில் नम्र அர்ப்பணிக்கிறோம். होकर आपके हाथों में समर्पण करते हैं ரட்சகரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से प्रार्थना करते अच्छे पिता ஆமென். आमीन என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி
जो உள்ள मुझ में மேடு उसके पवित्र பரநாமத்தை नाम को ஸ்தோத்திரி. धन्य के என் हे ஆத்துமாவே मेरे मन கர்த்தரை यहोवा को ஸ்தோத்திரி. धन्य के கர்த்தர் செய்த कि சகல किसी उपकार को नहीं பாவங்களை भूलना आमीन நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோ हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र ஸ்நேகம் आत्मा जी की अनन्य सहभागिता இன்று என்று सகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे ஆமென். आमीन அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करे